அத்தியாயம் 1. பாத்திரத்தில் மிச்சமிருந்த மாவை வலித்து தோசைக்கல்லில் ஊற்றி கரண்டியால் சுழற்றி தோசையாக வார்த்துவிட்டு பாத்திரத்தை தொட்டி முற்றத்தில் போட்டு குழாயை திறந்து விட்டாள் புஷ்பா. மாவு காய்ந்து அடையடையாய் படிந்து போகாமல் இருக்க பாத்திரத்தை ஒரு முறை குழப்பி தண்ணீர் விட்டு ஊற வைத்தாள். கையை கழுவி புடவை தலைப்பில் துடைத்துவிட்டு நகர்ந்தவள் வட்ட வட்டமான சின்ன குழிகளுடன் வெந்திருந்த தோசையை சுற்றி ஒரு முட்டை எண்ணெயை விட்டு திருப்பி போட்டாள். அடுப்பில் இருப்பதோடு சேர்த்து மொத்தம் உள்ளது 2 இவளுக்கென்று. கனகம்மா வழக்கம்போல் புஷ்பாவை மதியமே வார்க்க சொல்லி சூடாக தின்றுவிட்டு, போரும் நிறுத்திக்க, வதவதன்னு வார்த்துக்கிட்டே போகாத, கார்த்தியும் சுதாகரும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னா வெறும் காஃபியை தான் கேட்பாங்க, உனக்கு மட்டும் ஊற்றி தொலைச்சிக்க என்று தாராளமாய் 2 கரண்டி மாவை மட்டும் எடுத்து கொடுத்து பாக்கியை வளையல் அலமாரியில் வைத்து மூடிவிட்டு போயிருந்தாள். இந்த 2ஐ சட்டுப்புட்டென்று தின்று முடித்து இரவுக்கான சமையலையும் கவனித்து விட்டால் அலுவலகத்திலிருந்து கார்த்திகேயன் வருவதற்குள் முகம் கழுவி பொட்டிட்டு பளிச்சென்று இருக்கலாம். இன்று ஒரு நாளாவது அவருக்கு நாமே காஃபி கொண்டு போய் கொடுத்து வேலை செய்து களைத்து வந்திருப்பவரிடம் 2 வார்த்தை இதமாக பேசி லேசான புன்னகையோடு நின்றவளை கனகம்மாவின் கட்டை குரல் அதிர வைத்தது. ஏ முண்டம், என்ன தானே சிரிச்சுக்கிட்டு நிற்கிற? குழாயை கொடன்னு திறந்து விட்டு தண்ணியை கொட்டி முடிச்சிட்டியா மூதேவி? இப்படி தண்ணியை ஓட விட்டா குடும்பம் உருப்பிடுவான். வர ஸ்ரீதேவி தண்ணி மாதிரி ஓடிடுவாளே. இடுப்பை ஆட்டிக்கொண்டு சமையலறைக்குள் நுழைய முடியாமல் நுழைந்தவள் குழாயடியில் கிடந்த மாவு பாத்திரத்தை பார்த்து கண்களை விரித்து வாயில் கையை வைத்து கொண்டாள். அம்மாடி, இத்தனை மாவு மிச்சம் இருக்கு, அத்தோடவே தேக்க போட்டிருக்கியே, இந்த அக்கிரமம் யார் வீட்டில் நடக்கும்? தண்ணியை ஊற்றி வச்சுட்டா தெரியாம போயிடுமா? புருஷங்காரன் எதைக்கும் 2 பஸ் பிடிச்சு வேலைக்கு போய் உழைச்சிட்டு வந்து கொட்டினா இப்படி வாரி விட சொல்லுதோ? அடுக்குமாடி இது குடும்பத்துக்கு ஆகுமா? ஐயோ! பார்வையை திருப்பி புஷ்பா தட்டில் வைத்திருந்த பலகாரத்தின் மீது ஓட்டினவள் மறுபடி வலது கையால் வாயை மூடி, ஐயோ ஐயோ, என்னடி இது, இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு தீனி தின்னா கட்டுப்படி ஆகுமா? அது என்னடிமா அது? அப்பேற்பட்ட வயிறு மனுஷ ஜென்மா இல்ல மரத்துல செஞ்ச குதிரா என்றதும் புஷ்பா கூனி குறுகி போனாள். யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து தட்டு தட்டாக தின்று விடுகிற மாதிரி மாமியார் போட்ட கூச்சலில் ஒருவிதான அருவருப்பான உணர்வு உடம்பு முழுவதும் பரவியது. கல்யாணமான இந்த 13 வருஷங்களில் தினமும் 100 தடவைகளாவது கேட்டுக்கொண்டிருக்கும் பேச்சுகள் தான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் அப்போதுதான் புதுசாக கேட்கிற தினசில் உடம்பு கூசி போவது மட்டும் நிற்கவே இல்லை. ஒரே பல்லவியை தினம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அழுத்து போகாதோ? இல்லை, அழுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஒவ்வொரு தரமும் அதே அவமான உணர்ச்சி. என்னடி, நான் கேட்டுக்கிட்டே நிற்கிறேன், நீ முழிக்கிற? கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா? பகல்ல வேற மூக்க பிடிக்க தின்னே இல்லை, அதுக்குள்ள பானை வயிறு கொண்டான்னு கேட்குதாக்கும். உன்னால இந்த வீடே தொடச்சு போகுது பாரு. எதற்கும் பதில் பேசாமல் புஷ்பா நிற்பது ஆத்திரத்தை தூண்டிவிட அசைந்து வந்து அருகில் நின்றவள் கையை ஓங்கி அவள் தலையில் குட்டினாள். தரித்திர பொணமே, அசையாம நிற்கிறத பாரு, தின்னு கொழுப்பு ஏறிடுச்சுல, அதான் இவ என்ன கேட்கறது, நாம என்ன பதில் சொல்றதுன்ற திமிரு. இனிமே தின்னு சொல்றேன். கையை நீட்டி தட்டை எடுத்து அதில் இருந்ததை ஜன்னல் வழியாக வெளியே வீசி எறிந்தாள். மாமியாரின் அழுத்தமான குட்டலும் காட்டமான பேச்சுக்களுமாக ஏற்படுத்திய வேதனையோடு வெறும் வயிறு தந்த பசி வேதனையும் சேர்ந்து கொள்ள புஷ்பா அடக்க முடியாமல் தவித்து விசும்பு முற்பட்டாள். என்னடி அழுக? என்ன சொல்லிட்டாங்க இப்ப? புருஷன் வர நேரமாச்சே, அழுது மாமாளம் பண்ணி அவனை உருக வச்சிடலாம்ன்ற எண்ணமா? அதெல்லாம் இங்க நடக்காது. மரியாதையா வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. புஷ்பா அப்படியே அசையாமல் நிற்க கனகம்மா மறுபடி அருகில் வந்து அவள் கையை அழுந்த பிடித்து உலுக்கினாள். அட சொல்றேன் இல்ல, கண்ணால தண்ணி விட்டுக்கிட்டு வேஷம் போடுறத நிறுத்து. மரியாதை இல்லாம நடந்துக்கிட்ட நடுத்தெருவில் தள்ளிடுவேன், நினைப்புல வச்சுக்க. புஷ்பா கண்களை துடைத்து கொள்ள தினம் இதே ரோதனையா போச்சு. நல்ல அழுமூஞ்சியை கொண்டாந்து தலையில கட்டிட்டு போயிட்டாங்க, திமிர் பிடிச்ச கூட்டம் என்றாள் கனகம்பாள். பின் சமையல் மேடையில் ஒரு பக்கமாய் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை பார்த்தாள். ராவுக்கு என்ன சமையல் செஞ்சிருக்க?
ஏதாச்சும் செஞ்சியா இல்லை இம்முன்னு முனையினா என்ன அர்த்தம்? கொட்டிக்க மட்டும்தான் வாயை துறப்பியா? பதில் சொல்லு. புதினா துவையல் அரைச்சி தக்காளி ரசம் வச்சிருக்கேன், அப்பளம். அவள் முடிக்கும் முன் கனகம்மாள் குறுக்கிட்டாள். என்னடி இது, குழம்பு கிளம்பு இல்லாம துவையலையா மின்னி இடைக்க திம்பாங்க? இந்த பாரு, சட்டுன்னு ஒரு காரக்குழம்பு வச்சு ஒரு பொரியலை செஞ்சுடு. சோம்பேறித்தனத்துக்கு அகப்பட்டது சாக்குன்னு சமையலை முடிச்சுட்டாலாம்ல. துறையல் அரைச்சாலாம் துவையல் சனியன். முகத்தை சுளித்து கொண்டு கூடத்தை நோக்கி திரும்பினவள் வாசலில் கார்த்திகேயன் நுழைவதை பார்த்து சட்டென்று முகபாவத்தை மாற்றிக்கொண்டு புஷ்பாவை நோக்கி திரும்பினாள். இந்த கார்த்தி தம்பி வந்துடுச்சு, பாலை அடுப்பில் வை, காப்பியை கலந்து கொடுத்துட்டு அப்புறமா உன் வேலையை பாரு. 2 அடி நடந்தவள் ஏதோ நினைத்து கொண்டவள் மாதிரி நின்று மறுபடி உள்பக்கம் திரும்பி, காப்பியை கலந்து என்னண்ட கொடு போரும், நான் தம்பிக்கிட்ட கொடுத்துக்கிறேன். உன் அழுக்கு எண்ணெய் மூஞ்சியை காமிச்சுக்கிட்டு நீ போய் ஒன்றும் கொடுக்க வேணாம், புரியுதா? வேறு வழி இல்லாமல் புஷ்பா லேசாக தலையாட்ட கனகம்மா கார்த்திகேயனை நோக்கி நடந்தாள். வா தம்பி, என்ன முகமெல்லாம் சோர்ந்திருக்கு? பஸ்ல நின்றுக்கிட்டே வந்தியா? ஏன்பா, ஏன் இப்படி கிடந்து நெதைக்கும் அல்லாடுற? ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சுக்கன்னு நானும் கரடியா கத்துறேன், நீ கேட்டா தானே? எனக்கு என்னத்துக்குமா அதெல்லாம்னு பேச்சை வெட்டிடுற. ஒரு நாளை போல 2 பஸ் ஏறி இறங்கினா உடம்பு என்னத்துக்காகும்? அன்பும் கரிசனமும் குரலில் கொப்பளித்து வலிய பேசினவளை பார்த்து தினம்போல் இன்னும் நெகிழ்ந்து போனான் கார்த்திகேயன். செருப்பை அவிழ்த்த கையோடு அவசர அவசரமாய் தாய் அருகில் வந்தவன் அவள் கையை ஆதரவாக பிடித்து கொண்டான். நீ ஏமா வருத்தப்படுற? எனக்கு சோறும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ மனசை போட்டு அலட்டிக்காத. ஆமா, நீ எங்க சமையலிருந்து வர? உனக்குத்தான் வயசாயிடுத்து, ஓய்வு எடுக்க வேண்டிய காலம் வந்தாச்சுல்ல, இன்னும் ஏன் எல்லா வேலைகளையும் நீயே செய்கிற? புஷ்பா என்னதான் செய்கிறா? 35 வயது முடிந்தவன் 3 வயசே ஆன சின்ன பையனை போல் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு நின்று வாஞ்சையுடன் பேச கனகம்மா வேண்டுமென்றே குரலை பெரிதாக்கி லேசான கரகரப்புடன் பேச ஆரம்பித்தாள். விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறியா கார்த்தி? எனக்கு வயசானாலும் நான் தான் எல்லாத்துக்கும் கடந்து அடிச்சுக்கணும். வேற யாரு செய்வாங்க சொல்லு? உன் சம்சாரத்துக்கு தானா எதுவுமே செய்ய தெரியலப்பா. நான் போய் சொன்னாலும் அதுக்கு புரியறதில்ல. கொஞ்சம் சத்தமா பேசிட்டா கூட அழுதுடுது. வாழற வீட்டில் நெதைக்கும் ஒரு பொம்பளை அழுதுகிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்புறம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னமோ மாமியார்காரி மருமகளை கொடுமைப்படுத்துறதா, அடிக்கிறதா, விரட்டுறான்னுல பேசிக்குவாங்க. எனக்கு ஏன்பா அந்த பேரெல்லாம்? ஏதோ என்னால் முடிகிற வரைக்கும் உழைச்சிட்டா போகுது, அப்புறம் ஆண்டவனை விட்ட வழி. தாயின் பெருமூச்சுக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்து கார்த்திகேயன் நிற்க கனகம்மா தொடர்ந்தாள். இப்போ செய்கிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லைப்பா. என் காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவேன்னு தான் கவலையாக இருக்குது. வாயில்லாத அப்பாவே புள்ள நீ. இப்போவே உன் தலையில் எல்லாரும் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வந்த வாட்சதும் சரியில்லை, ஏதோ சீர்சனத்தின்னு அதிகமாக இல்லாட்டி போனாலும் பொண்ணு நல்ல குணமாக இருப்பான்னு தரகர் சொன்னதை கேட்டு ஏமாந்துட்டோம். கையில் காரியமும் இல்லை, நல்ல புத்தியும் இல்லை. சதா அழுதுகிட்டு தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு சரியான பைத்தியமா இல்லை இருக்குது. 13 வருஷமா நீ இதுங்கிட்ட படுற பாட்டை பார்த்து மனசு தவிக்குது. தப்பு பண்ணிட்டோமோன்னு இதோ இப்போ கூட பாரு, நீ வந்து எத்தனை நேரமாச்சு, இன்னும் வெளியே வந்து எட்டி கூட பார்க்கல. புருஷன் வந்துட்டாருன்னு ஒரு பொண்ணுக்கு இல்லாட்டியும் போகுது. அவன் களைச்சி வருவானே, ஒரு வாய் காப்பி கொடுப்போம்னு ஏதாச்சும் தோணுதா பாத்தியா? நீ பேசாம இருமா. காஃபி குடிக்காட்ட போகுது, உட்கார்ந்து திங்குறாள்ல, அந்த திமிரு உடம்புல. அதான் காப்பியை கலந்து கையில் வைத்து கொண்டு சமையலறை வாசல்படியில் நின்று வெளியே வரலாமா வேண்டாமா, வந்தால் அதை மாமியாரிடம் கொடுப்பதா கணவனிடம் கொடுப்பதா என்கிற யோசனையோடு இருந்த புஷ்பா கணவனும் மாமியாரும் பேசியதை கேட்டு திடுக்கிட்டாள். சற்று முன்தானே தன்னை காப்பியை எடுத்து வர வேண்டாம் என்று சொன்னார். அதற்குள் எப்படி கதையை அப்படியே மாற்றி சொல்கிறார்? தடுமாற்றம் நீங்காமல் வெளியே வந்தவளை பார்த்து கார்த்திக் குரல் எடுத்து கத்தினான். பார்த்தியாமா, கையில் ரெடியா காப்பியை வச்சுக்கிட்டு கதவாண்ட நின்றுக்கிட்டு இருக்கா. கொடுக்காம இருந்தா என்ன செய்யறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா போல. ஏண்டி, அப்படித்தானே? நாங்க என்ன பேசிக்கிறோன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். சாவாசமா கொண்டாடுறியே. புஷ்பா பதட்டோடு
இல்லைங்க என்று முனக கனகம்மா குரலை பரிதாபமாக்கி கொண்டு மகனுக்கு தூவம் போட்டாள். இப்படிதான்ப்பா, எது சொன்னாலும் தட்டு தடுமாறிக்கிட்டு ஒரு பதிலை சொல்லிடுறா. நாம பேசுறது காதுல விழுதுன்னா நினைக்கிற, சத்தமா சொல்லிட்டோம்னா கண்ணில் தண்ணி வந்துடும். இலகின மனசு பாரு. புஷ்பா மறுபடி பதட்டமாக வாயை திறக்க கார்த்திகேயன் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அலுவலகத்திலிருந்து வந்ததும் வராதுமாக ஏற்பட்ட அமளியின் பொறுமை இழந்து அவளின் கையில் இருந்த காபி டம்ளரை பிடுங்கி அவள் மேலேயே கவிழ்த்தான். கொதிக்கும் காஃபி தலையிலிருந்து விழுந்து பரவியதில் எரிச்சல் தாங்காமல் அவள் ஐயோ என்று அலறத் துவங்க, அப்போதுதான் வாசலிலிருந்து உள்ளே வந்த சுதாகர் அந்த அலறலை கேட்டு அவள் அருகில் வந்து, என்னாச்சு அண்ணி, என்ன இது என்று பரபரக்க, இளைய மகனின் எதிர்பாராத வரபால் ஒரு கணம் திடுக்கிட்ட கனகம்மா உடனே சுதாரித்து கொண்டாள். ஒண்ணுமில்ல சுதா, கார்த்தி என்னவோ கேட்டுச்சு, அதுக்கு இந்த மூதேவி கோச்சுக்கிட்டு அடிக்க வந்துச்சு. அதை தடுக்க பார்த்தப்போ கை தவறி காப்பி கொட்டு. அம்மாவின் சால்ஜாப்பை நம்பாமல் முகத்தை சுளித்த சுதாகர் கையை நீட்டி அவள் பேசுவதை தடுத்தான். போர் நிறுத்துமா, சும்மா கதை அளக்காத. அடி அடிக்க வந்தாங்களாம், இவங்க தடுத்தாங்களாம். நல்லா கதை அளக்கிறியே. கையில் இருந்த காஃபி தலையில எப்படிமா கொட்டிச்சு? எல்லாம் நீங்க 2 பேரும் தான் கொட்டியிருப்பீங்க. கனகம்மா கையால் வாயில் லபலபென்று அடித்து கொண்டார். பாத்தியா, உன் தம்பி என்ன குத்தம் சொல்றத பாத்தியா கார்த்தி? முருகா, எனக்கு ஏன்பா இந்த பொல்லாப்பு? நான் பாட்டுக்கு. அம்மா அழுவது பொறுக்காமல் கார்த்தி தம்பியின் பக்கம் திரும்பினான். வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ சுதா. அம்மாவை ஏன் வீணா குத்தம் சொல்ற? ஆமா, நான் தான் அவ தலையில காப்பியை கொட்டினேன். என்ன இப்போ? நீ இதுல தலையிடாத. தலையிடாம என்ன செய்யறது? அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி அண்ணிய நிறுத்துடா. இவ என் பொண்டாட்டி. நான் என்ன வேணா சொல்வேன், என்ன வேணா செய்வேன். நீ யார் அதை கேட்க? உன் வக்கீல் படிப்பையெல்லாம் இங்க காட்டாத. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு. ஐயா படிப்புக்கே நான் தான் படி அளக்கிறேன்னு நினப்பில் இருக்கட்டும். சும்மா வாயை ஓட்டாத. கார்த்திகேயனின் வார்த்தைகள் சம்மட்டியாய் தாக்க, சாதுவான ஒரு பெண்ணை இவர்கள் இப்படி படுத்துவதை தடுத்து கூட தனக்கு உரிமை இல்லையே என்கிற கையாளாகத்தனம் தந்த எரிச்சலில் கையை உதறிக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து படாரென்று தாளிட்டு கொண்டான் சுதாகர். அத்தியாயம் 2. தினமும் நடக்கும் இந்த அக்கிரமங்கள் சுதாகருக்கு ஒன்றும் புதுசு அல்ல. 13 வருஷங்களுக்கு முன் இந்த வீட்டு மருமகளாக புஷ்பா நுழைந்த போதே தொடங்கிவிட்டவைதான். ஆனால் அதற்கு முன்பே கார்த்திகேயனை தன் விரல் நுனியில் அம்மா முடிந்து வைத்திருந்ததை அவன் அறிந்துதான் இருந்தான். இத்தனைக்கும் கார்த்திகேயனை பெற்றவள் கனகம்மா இல்லை. அவனுக்கு 9 வயது நடக்கையிலேயே ஸ்டவ் வெடித்து பெற்றவள் இறந்து போக 2 வருஷம் மனைவி இல்லாமல் தாக்கு பிடித்து பார்த்து முடியாமல் போனதும் கார்த்திகேயனின் அப்பா இரண்டாவதாக மணந்து கொண்டவள் தான் கனகம்மா. மூத்தாளுக்கு 10-11 வயசுல பிள்ளை இருக்குதாம். அறிஞ்சு நடந்துக்க என்று பெரியவர்கள் சொன்ன உபதேசத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள். வந்த புதுசில் சித்தி சித்தி என்று கார்த்திகேயன் தன்னையே சுற்றியதும் தான் எள் என்பதற்கு முன் எண்ணெயாக நின்றதையும் புரிந்து கொண்டாள். இவனிடம் அதிகாரம் செல்லாது, அன்பு மட்டுமே காரியத்தை சாதிக்கும் என்பதை எளிதில் புரிந்து போக அந்த அன்பினாலேயே அவனை கட்டி போட்டாள். கார்த்தி, ஏன் என்னை சித்தின்னு கூப்பிடுற? நான் உனக்கு அம்மா தானே, அம்மானே கூப்பிடு. நீ என் வயிற்றுல பிறக்கலைனாலும் நான் உன்னை பெத்த பிள்ளையாத்தான் நினைக்கிறேன். அம்மானே கூப்பிடுப்பா. குரல் அன்பு இளைய அவள் சொன்னதை கேட்ட கணத்திலிருந்து கார்த்திகேயன் அவளுடனேயே ஒட்டி கொண்டு கண்மண் தெரியாத பாசத்தில் ஆழ்ந்து போனதுதான் தொடர்ந்து நடந்தது. அந்த பாசத்தை உபயோகித்துதானே கனகம்மா தன் காரியங்களையெல்லாம் சாதித்து கொண்டாள். கார்த்தி கார்த்தி என்று கொஞ்சி கொஞ்சி பேசினாள். வீட்டில் சாதாரணமாக செய்யும் பலகாரங்களை கூட அவனுக்காகவே சிரமப்பட்டு செய்ததாக சொன்னாள். சாதாரணமாக வாங்கிய துணிகளை கூட அலைந்து திரிந்து அவனுக்கென்றே தேடியதாக சொன்னாள். தான் இருப்பதே கார்த்திகேயனுக்காகத்தான் என்கிற பிரமையை உண்டு பண்ணினாள். ஊரில் உலகத்தில் சித்தியாக வாய்க்கிறவர்கள் பொதுவாகவே கொடுமைக்காரிகள். மூத்தாளின் பிள்ளையை கொடுமைப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள் என்று அதுவரை கேள்விப்பட்டிருந்த கார்த்திகேயனுக்கு கனகாம்மாவின் செயல்கள் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையுமே அளித்தன. என் சித்தி தப்பு, அம்மா மற்றவர்களைப் போல இல்லை. என்னை அடிப்பதில்லை, திட்டுவதில்லை, ஏன் என்று அதட்டல் கூட இல்லைதான். எத்தனை ஆசையாக எனக்காக எல்லாம் செய்கிறாள். என்னை பெற்றவளோடு
உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படி அன்பை கொட்டியிருப்பாளா என்பது சந்தேகம்தான். இந்த நினைப்புகள் கார்த்திகேயனுக்குள் அழுத்தமாக படிந்து போக எந்நேரமும் அம்மாவே சுற்றி வந்து அவள் காலடியில் தாசானுதாசனாய் கிடந்தான். சமையலறையில் துவங்கி கடைக்கு போவது, மாவரைக்க மெஷினுக்கு போவது, காய்கறி மளிகை சாமான்கள் தவறாமல் வாங்கி வருது என்று எல்லாவற்றிற்கும் அவளுக்கு உதவினான். அவ்வப்போது அவள் காலை பிடிப்பது, கையை பிடிப்பது என்று இது தொடர்ந்து ஒரு சில நாட்களில் சமையல் முழுவதுமே கூட செய்து விடுவதில் வந்து நின்றது. ஆனால் இத்தனையும் கார்த்தியின் அப்பாவுக்கு தெரியாமல் தான். அவரின் எதிரில் கார்த்திகேயனை கொஞ்சுவது மட்டுமே நடந்தது. அடுத்த வருடம் சுதாகரம் பிறந்த பின் இந்த நாடகம் எதுவும் குறையாமல் நடக்க கார்த்திகேயனின் பாசம் இன்னும் கூடி போயிற்று. தனக்கென்று பிள்ளை ஒன்று பிறந்த பிறகும் தன் மீது அன்பாய் ஆசையாய் இருக்கிறாளே என்கிற மகிழ்ச்சி அதிகமாயிற்று. சுதாகர் பிறந்து 2 வருஷத்தில் அப்பா திடீரென்று இறந்து போக தான் இனி வீட்டுக்கு பெரியவன் என்கிற பொறுப்பும் சேர்ந்து கொண்டு அவனை கண்மண் புரியாமல் நடக்கச் செய்தது. மூத்தாள் பெற்ற பிள்ளை இப்படி தன்னையே சுற்றி வருகையில் தான் பெற்றது மட்டும் விட்டேத்தியாக இருப்பதை கனகாம்பவும் சீக்கிரமே உணர்ந்து கொண்டாள். சுதாகர் சின்ன வயசிலிருந்தே வித்தியாசமாகத்தான் இருந்தான். அம்மா அண்ணன் என்ற அன்பும் பாசமும் இருந்தாலும் கூட தன்னுடைய நியாயமான உணர்வுகளையும் செயல்களையும் யாரும் கட்டுப்படுத்துவதை அவன் விரும்பியதில்லை. நல்ல புத்தி, படிப்பில் முதல், புஸ்தகங்களே கதியென்று கிடந்தாலும் அறிவுபூர்வமான கண்ணோட்டத்துடன் எதையும் பார்த்து தனக்கு நியாயம் என்று தோன்றியதை மட்டுமே செய்தான். முக்கியமா அம்மாவிடம் கண்மூடித்தனமான அன்பு வைத்து சுயமாக சிந்திக்க மறந்து போய் அவள் செய்யும் அடாவடிகளுக்கு துணை போகும் அண்ணனைப் போல் அவனால் இருக்க முடியவில்லை. அதனால்தான் அண்ணியாக புஷ்பா அங்கு வளைய வர துவங்கிய போது அவள் இவர்களிடம் படும் பாட்டையும் இனி அனுபவிக்கப் போகும் துன்பத்தையும் நினைத்து மனசு உருகினவன் தன்னையும் அறியாமல் புஷ்பாவிடம் ஒரு தாய்மை உணர்வை அடைந்து அவளுக்காக எப்போதும் பரிந்து பேச துவங்கினான். 10 வயது பையனான சுதாகரின் மனசுக்குள் புஷ்பா அண்ணி என்ற பெயருடன் பதிந்து போனதே மறக்க முடியாத ஒரு அனுபவம். சின்ன பெண்ணாக, உருவத்திலும் சின்னவளாக, கண்களில் எப்போதும் ஒரு மிரண்ட பார்வையுடன் அவள் அண்ணனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததே வேடிக்கையாக இருந்தது. அண்ணியின் அப்பா ரொம்ப கண்டிப்பானவராம். அதிர்ந்து பேசி தலையை நிமிர்ந்து பார்ப்பது கூட பெண்கள் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவராம். அதுதான் அண்ணி இத்தனை சாதுவாக. யாராவது சற்று இறைந்து பேசினால் கூட அதிர்ந்து போய் பதட்டப்பட்டு விடுகிறாளோ? சுதாகரை ஒத்த வயதில் அவளுக்கும் ஒரு தம்பி இருக்க, பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்குள் நுழைந்த போதே சுதாகரை தம்பியாகத்தான் நினைத்தாள். தெரிந்தவர்களோ அனுசரணையாக பேசுபவர்களோ யாருமே இல்லாத இந்த வீட்டில் சுதாகர் மட்டுமே அவளது அன்புக்கு பாத்திரமானான். இந்த அன்பு சுதாகருக்கும் புதுசுதான். எதற்கும் படாரென்று பேசி நைச்சியமான வார்த்தைகளை சொல்லி சதா உடம்பு சரியில்லை என்று மூளையில் படுத்து, ஐயோ கைவலிக்க போகுது கார்த்தி, வேணாப்பா, சரி வேணாப்பா சொன்னா கேட்கவா போற, லேசா காலை அமுக்கி விட்டுட்டு தான் போயேன், உன் ஆசையை கெடுப்பானே என்று அண்ணனிடம் வேலை வாங்கி, நான் பெறாத பிள்ளைனாலும் கார்த்திக்கு இருக்கிற ஆசையில உனக்கு துளி கூட என்னண்ட இல்லையே, நான் எது செஞ்சாலும் குத்தம் சொல்றியே, உன்னை போய் பெத்தேன் பாரு, என்னை சொல்லணும் என்று எந்நேரமும் தன்னை பற்றி அழுத்து கொள்ளும் அம்மாவை போல் இல்லை இந்த அண்ணி. அளவுக்கு மீறி பேசுவதில்லை. வார்த்தைகளில் அனாவசிய குலைவு சாமர்த்தியம் இல்லை. செயல்களில் மட்டும் பிரதிபலிக்கும் அன்பு. இவன் புஸ்தகங்களை ஒழுங்குபடுத்தி பள்ளிக்கு தயார் செய்து வீட்டு பாடங்களை எழுத உதவி செய்து இன்னும் ஏற்கனவே சோம்பேறித்தனத்திற்காக பெயர் பெற்ற கனகம்மா புஷ்பா வந்த பிறகு அடியோடு வேலைகளிலிருந்து ஒதுங்கி கொண்டு அதிகாரம் செய்ய துவங்கியதில் ஆச்சரியமே இல்லை. அவளது அதிகாரமும் அடாவடி குணமும் கல்யாணத்தின் போதே புஷ்பாவிற்கு தெரிந்து போயிற்று. முதல் நாள் வந்து இறங்கிய உடனே புஷ்பாவின் நீளமான ஜடையை பிடித்து பார்த்தாள். சொந்த முடியா இல்ல சௌரியா? சொந்த முடிதான் என்று பதில் சொன்னவளை ஏற இறங்க பார்த்தாள். பிறந்த வீட்டில் பொண்ணை வேலை செய்ய பழக்கல போல் இருக்கு. நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு தலைமுடிய இலைய பின்னி நேரத்தை வீணாக்கத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க போல. நான் பெத்த பிள்ளை இல்லைனாலும் சொந்த மகனைத்தான் நினைச்சு வளர்த்துருக்கேன். உறவு முறையில் என் தங்கச்சிங்க 2 பேரும் இவனுக்கு சித்திங்க தானே, அவங்களுக்கு ஒரு புடவை பணம் வச்சு மரியாதை பண்ண வேணாமா? 2ஆம் தாராந்தானு சும்மா இருந்துட்டீங்களாக்கும். ஐயா, மோதிரமா இது? ஒரு வாட்டி போட்டு சுழட்டுனா வளைஞ்சு போல் இருக்கு, நல்லாவே இல்லை. தீபாவளி வரைக்கும் காத்திருக்காம
இப்போவே தம்பிக்கு வைர மோதிரம் ஒன்றை போட்டுடுங்க. தீபாவளி சமயத்தில் வேறு ஏதாச்சும் செஞ்சுட்டா போகுது. என்னது, கட்டிலி மெத்தையெல்லாம் இங்கேருந்து தூக்கிட்டு மெட்ராஸுக்கு போக முடியாது, பணமாகவே கொடுத்துருங்க, அங்கே போய் வாங்கிக்கிறேன்னு கார்த்தி தம்பி சொல்லிட்டா. நீங்கள் உடனே பொறுப்பு விட்டதுன்னு பணத்தை கொடுத்துட்டீங்களாக்கும். அதுக்கு என்ன தெரியும், அறியா பிள்ளை. நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்னென்ன பேசியிருக்கணும். சரி போகட்டும், வேணுன்றதெல்லாம் நீங்களே வாங்கி லாரியில் அனுப்பிச்சிடுங்க. தம்பிக்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம். இது என்னடா இது, சரியான அவசர கொடுக்குங்களா இருக்குது. இன்றைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுடணும்னு என்ன சாஸ்திரம்? அதாவது அவங்க வீட்டில் சரியான மரியாதையோடு நடந்தா இல்லை மதிப்பு, எல்லாம் மெட்ராஸுக்கு போய் நல்ல நாள் பார்த்து நடத்திக்கலாம். எங்கே போயிட போகிறாங்க 2 பேரும்? தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து முடித்தவள் சொன்னது போலவே கார்த்திகேயன் புஷ்பாவின் சாந்தி முகூர்த்தத்தையும் சென்னையில் தான் வைத்தாள். இந்த நாள் நன்றாக இல்லை, அந்த நாளில் தோஷம் என்று நாளை கடத்தி ஒரு வழியாய் அதற்கான தேதியை குறித்தபோது அவர்களின் திருமணம் முடிந்து 3 மாசங்கள் ஆகியிருந்தன. எந்த குறிப்பிட்ட நாளிலும் அவள் செய்த அமர்க்களங்கள் சுதாகருக்கு இன்னும் கூட நினைவில் இருக்கிறது. அன்று மதியத்திலிருந்தே தலைவலி, தொண்டை கமறல் என்று முனைக் கொண்டே இருந்தவள் மாலை ஆக ஆக சப்தம் போட்டு இரும்ப ஆரம்பித்து, அம்மா அப்பா உடம்பு அனத்துதே, யாரண்ட போய் சொல்லுவேன், உடம்பு எப்படி போனா என்ன, மற்ற காரியங்களை நடத்திக்கிட்டா போதும்ல, எல்லாரும் இருக்காங்க, எனக்காக இதையெல்லாம் நிறுத்திட முடியுமா என்ன என்று புலம்பவும் துவங்கிய போது கார்த்திகேயன் குற்ற உணர்வில் நெளிந்தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா படுத்துக்கம்மா, இன்னைக்கு எந்த அளவும் வேணாமே, எல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம். ஐயோ வேணாம்ப்பா, அப்புறம் நல்ல நாள் தவறி போச்சுன்னு எனக்கு இல்லை கெட்ட பேரு, நீ பாட்டுக்கு இருப்பா, எனக்கென்ன, எல்லாம் தானா சரியா போயிடும், அம்மா தான் சமாளித்து பேசிவிட்டாளே என்கிற நிம்மதியில் இரவு அறைக்குள் புகுந்தவனை 1/2 மணி நேரத்துக்குள் தன் ஜுர நாடகத்தால் வெளியே வரவழைத்தாள் கனகம்மா. என்னவோ உயிரே போய்விடப் போகிற தினசில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் கையை பிடித்து கொண்டு இரவு முழுவதும் கண் முழிக்காமல் படுத்து கிடந்துக்கிட்டு காலையில் மணியடித்த மாதிரி எழுந்து, ஐயோ என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம்பா, நீ மாட்டு எனக்காக தைலத்தை தடவி விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே, ஏன்பா இப்படி சிரமப்படுற என்று கண்ணால் தண்ணீர் விட்டு அழுதபோது கார்த்திகேயனுக்கு வழக்கம் போல் கோபத்துக்கு பதில் நெகிழ்ச்சி தான் ஏற்பட்டது. அன்று தொடங்கி இன்று வரை இந்த 13 வருஷங்களில் கார்த்திகேயனை ஓரளவுக்கு மேல் புஷ்பாவிடம் நெருங்கவே விட்டதில்லை அவள். புஷ்பா சமைத்து வைத்ததை தானே அவனுக்கு பரிமாறினாள். காலை வேளைகளில் புஷ்பா அடுப்படியை விட்டு வெளியே வராமலும் மாலைகளில் கார்த்திகேயன் தன்னை விட்டு நகராமலும் பார்த்து கொண்டாள். இரவு வெகு நேரத்துக்கு பின் அவனை உறங்க அனுப்பும் ஒரு சில நாட்களிலும் கூட அவர்களது படுக்கை கதவு தாளிடப்படாமல் திறந்தே இருக்குமாறு கவனித்து கொண்டாள். மொத்தத்தில் புஷ்பா கார்த்திகேயனுடன் ஒரு நிமிஷம் கூட மனம் விட்டு பேசுவதையோ தன் நிலையை சொல்லி ஆறுதல் தேடவோ அனுமதித்தே இல்லை என்பதுதான் நிஜம். இத்தனைக்கும் அர்த்தம் முதலில் புரியாமல் போனாலும் வருஷங்கள் ஓட ஓட விவரம் புரிய தொடங்கின நேரத்தில் ஒவ்வொன்றாக முடிச்சு அவிழ்த்து தன்னை காட்டிக்கொள்ள அம்மாவின் குரூரம் புரிந்து போன நிலையில் அவள் மீதிருந்த வெறுப்பும் அண்ணியின் மீதான அன்பும் சுதாகருக்குள் கூடித்தான் போயின. அத்தியாயம் 3. ஸ்டாண்டில் இருந்த பேண்ட் ஷர்ட்டுகளை உருவி கையோடு கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் வாளியில் போட்டுக்கொண்டு நகர்ந்த புஷ்பா கார்த்திகேயனின் கோப குரலை கேட்டு அப்படியே நின்றாள். என்ன செய்யற தர்த்திரம், வாயை திறந்துதான் பேசேன், எதுக்கு அத்தனை துணியை அள்ளிக்கிட்டு போற, இதென்ன கேள்வி, துணிகளை வாளியில் எதற்கு போடுவார்கள், சமைக்கவா? சின்னதாக எழுந்த எரிச்சலை அடக்கி கொண்டு துவைச்சு போட என்று புஷ்பா முனக கார்த்திகேயன் கையில் இருந்த புஸ்தகத்தை வீசி விட்டு அருகில் வந்தான். அது தெரியுதுங்க, என்னத்துக்கு என்னை கேட்காம எடுத்துக்கிட்டு போறீங்கன்னு தான் கேட்குறேன். ஷர்ட்டு பாக்கெட்டில் பணமும் பேப்பர்னு ஏதாச்சும் வச்சுருப்பேன், அதெல்லாம் எடுக்காமலே தண்ணியில் மூழ்கிடுவியா? இல்லை மூதேவி பேசாத, என்ன கேட்காம நீயா என்ன வேலை செய்யறது, கொண்டாத. பக்கெட்டை பிடுங்கி துணிகளை வெளியே எடுத்து ஒவ்வொன்றாய் உதறி பாக்கெட்டுகளை துளாவி எதிலும் எதுவும் இல்லை என்று தெரிந்தபின் அவற்றை கீழே வீசி எறிந்தான். அறை முழுவதும் இறைந்த துணிகளை மறுபடி பொறுக்கி எடுத்து வாளியில் போட்டு கொல்லைப்புறத்தை நோக்கி நடந்தவளை பார்த்து, என்ன அழுத்தம் பாரு என்று கார்த்திகேயன் முணுமுணுப்பது அவளுக்கு தெளிவாக கேட்டது. ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் நடக்கும் கூத்துதான் இது. அவனை கேட்காமல் துணிகளை தொட்டால் இப்போது மாதிரி வீசி எறிவான். சரி, கேட்டுவிட்டே எடுப்போம் என்றால் அதற்கும் எரிந்துதான் விழுவான். என்னது, துவைக்க எடுக்கட்டுமான்னு என்னடி கேள்வி? அழுக்கு துணிகளை பார்த்தா எடுத்துட்டு போக வேண்டியதானே, இது கூட எடுத்து மகாராணி கையில் கொடுப்பாங்களாக்கும். மரமண்ட கேள்வியை பாரு,
தவறாம இவற்றில் கனகாம்மாவும் சேர்ந்து கொள்வாள். நீ ஏன் கார்த்தி இவ கூட அனாவசியம் மல்லுக்கு நிக்கிற? புருஷன் மனசறிஞ்சு நடக்கணுங்கிற நினைப்பு இருந்தா தானே எடுத்துக்கிட்டு போறா. எங்க அந்த மாதிரி நல்ல எண்ணமெல்லாம் இருந்துட்டா தான் தேவலையே. ஒன்றும் இல்லாததுக்கே இந்த ஆட்டம் போடுது. எதை பேசினாலும் எதை செய்தாலும் அது தவறு என்று கண்டுபிடிக்கவும் அதை வைத்து தொடர்ச்சியாக பேசவும் இப்படித்தான் இவர்களால் முடிகிறதோ என்கிற ஆச்சரியம் மட்டும் இன்னும் புஷ்பாவுக்குள் இருக்கிறது. துணிகளை தண்ணீரில் ஒரு தரம் நனைத்து சோப்பு போட்டு விட்டு பக்கெட்டிலேயே அடைத்து வைத்தாள். 10 நிமிஷம் போல ஊறினால் சுத்தமாக அழுக்கும் விசுக்கும் விட்டு போகும். அதற்குள் உள்ளே இருந்து கோதுமையை கொண்டு வந்து விட்டால் இந்த 11 மணி வெயில் வீணாகாமல் காய வைத்து விடலாம். சோப்பு நுரையை வலித்து கையை அலம்பிக் கொண்டு உள்பக்கம் திரும்பினாள். சமையலறை வாசல் படி அறையில் கனகம்மா எதிர்பட்டாள். அதுக்குள்ளேவா துணிகளை துவைச்சிட்ட? இல்லை, பின்ன ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள உள்ளார என்ன வெட்டி முறியுது? ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கோதுமையை எடுத்துக்கிட்டு போய் காய போடலாமேன்னு. அதெல்லாம் மத்தியானம் போட்டுக்கலாம். இப்போ போய் ஒழுங்கா துவைக்கிற வேலையை பாரு. இந்தா உடனே ஓடிடாத. என் புடவைங்க ஒரே அழுக்கா இருக்கு, சேர்த்து சோப்பு போட்டுடு. அவளை உள்ளேயே வரவிடாமல் நிற்க வைத்து தானே உள்ளே சென்று புடவைகளை எடுத்து வந்து புஷ்பாவின் கைகளில் திணித்தாள். இதை பாரு, சும்மா சும்மா உள்ளார ஓடி வந்துடாத. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா போதும். கோதுமையை நானே கொண்டாந்து தரேன். அருகில் இருக்கும் பானை தண்ணீரை கூட கொல்லையில் இருக்கும் புஷ்பாவை வரவழைத்து எடுத்து கொடுக்க சொல்லும் கனகம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற லீவு நாட்களிலும் மட்டும் அவள் மீது இரக்கம் வந்துவிடும். அவள் அதிகமாக குடத்து பக்கமோ அல்லது உள்ளறை பக்கமோ வராமல் இருக்க செய்து விடுவாள். ஏனாம் அந்த நாள்களில் கார்த்திகேயன் வீட்டிலேயே இருப்பானே. பகல் வேளைகளில் புஷ்பா உள்ளே வந்து அவனுடன் பேசிவிட்டால் என்னாவது? தான் ஏதோ அசதி மறதியாய் இருக்க போக பிள்ளை அந்த பெண்ணின் அருகாமையில் மயங்கிவிட்டால் என்ன செய்வது? அவள் வேறு சிவப்பு தோளும் மூக்கும் மொழியுமாய் அழகாக இருந்து தொலைக்கிறாள் கணியன். ஆனால் கனகம்மா இத்தனை காபந்து பண்ணியும் கூட ஓரிரு விஷயங்களில் விஷயம் கைமீறித்தான் போய்விடுகிறது. அன்றும் அப்படித்தான். புஷ்பாவிடம் புடவைகளை கொடுத்துவிட்டு திரும்பியவளை, கனகம்மா, நம்ம சிவகாமிக்கு வாங்கியிருக்கிற புடவை நகைகளை பார்க்கணும்னு சொன்னீங்களே, இப்போ வரீங்களா? பாத்திரங்களை கூட பாலிஷ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் பார்த்து முடிச்சுட்டா எடுத்து பொட்டியில் அடுக்கிடலாம். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே. நாளைக்கு சாயங்காலம் ரயிலை பிடிச்சாகணுமே என்று எதிர்விட்டு பார்வதி வந்து அழைக்க, புஷ்பா கொல்லையில் தானே உட்கார்ந்திருக்கிறாள் என்ற தெம்பில் உடனே கிளம்பி பார்வதியோடு போக, அன்றைக்கு கார்த்திகேயனுக்கும் நாள் சரியில்லை போலிருக்கிறது. இல்லையானால் பாவம் அனாவசியமாக அம்மாவிடம் அப்படி பேச்சு வாங்க நேர்ந்திருக்குமா? வாசப்பக்கம் கவனிச்சுக்க கார்த்தி என்று அம்மா எச்சரித்து விட்டு போன பின் கார்த்தி வெறுமே ஈசி சேரில் அமர்ந்து டேப் ரிகார்டரில் ஏதோ பாட்டை கேட்டு கொண்டுதான் இருந்தான். அப்படியே சாய்ந்து தன்னையும் அறியாமல் உறங்கி போனவன் டேப் பட்டென்று நின்று போன சப்தத்தில் உடனே முழித்து கொண்டான். அரைகுறை தூக்கத்தில் எழுந்து கொண்டது தலையை அழுத்தி வலியை தூண்ட எழுந்து சூடாய் ஒரு டீ குடித்தால் தேவலை போல் இருந்தது. இருந்த இடத்திலிருந்து அசையாமல் ஏய் என்று குரல் கொடுத்தான். புஷ்பா வராமல் போக மறுபடி ஏய். இப்போதும் பதில் கிடைக்காமல் போனதில் எரிச்சல் அதிகமானது. எழுந்து நின்று உறக்க ஏய் பிசாசு, கூப்பிடுறேன்னுல, எங்க போய் தொலைஞ்ச என்று கத்தினான். மறுபடியும் பதில் இல்லை. ஆத்திரத்தோடு கொல்லை பக்கமாய் எட்டி பார்க்கையில் அங்கு துணி துவைக்கும் கல்லின் மீது அம்மாவின் புடவையை சரக் சரக்கென்று கசக்கி கொண்டிருந்த புஷ்பா தெரிந்தாள். எத்தனை நேரம் கூப்பிட்டும் ஏன் என்று கூட கேட்க முடியாமல் அப்படி என்ன மெய் மருந்து துணி துவைக்கிறாளா? திறந்து கிடந்த வாசக்கதவை கூட மூடாமல் விடுவிடுவென்று கொல்லைப்புறத்தில் நுழைந்து இவள் தோளில் அழுத்தமாய் கையை வைத்து வேகமாய் உலுக்கி தன் பக்கமாய் திருப்பினான். எந்த யோசனையுமின்றி தன்பாட்டுக்கு வேலையில் மூழ்கியிருந்தவள் இந்த திடீர் உழுக்களில் திடுக்கிட்டு போய் இவனை பயத்தோடு பார்க்க, அந்த சமயம் பார்த்துதானா கனகம்மா உள்ளே நுழைய வேண்டும்? பார்வதி பெருமையோடு காட்டியவற்றை அலட்சியமாக பார்த்து போனால் போகிறதென்று சுமாரா இருக்கு என்று பாராட்டை உதிர்த்து நான் வரேன் நாளியாவது என்று முனகளோடு அவசரமாய் கிளம்பி வந்தவள் திறந்து கிடந்த வாசலை பார்த்து கோவப்பட்டு முன்காலிலும் யாரும் இல்லாததை கண்டு அதிர்ந்து கொல்லை பக்கம் பார்க்க, தூக்கிச் செருகிய புடவையும் சோப்பு கையுமாக புஷ்பா அவள் தோளில் கை வைத்து கொண்டு கார்த்திகேயன் இருவர் முகங்களும் அருகருகே. அட கடவுளே! கார்த்தி புஷ்பாவை ஒரு அறை விட்டு
தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளும் எண்ணத்தோடு வந்து நின்ற கார்த்திகேயன் அம்மாவின் அலறை கேட்டு மனைவியின் தோளில் இருந்து கையை அவசரமாக இழுத்து கொண்டு வேகமாய் கூடத்துக்குள் நுழைந்தாள். என்னப்பா இது? ஏதுமா? எதுவா? தெரியாத மாதிரி கேட்குறிய கார்த்தி. உண்மையா எனக்கு புரியலம்மா. எதை பற்றி கேட்குற? சும்மா நடிக்காதப்பா. வாசக்கதவு திறந்தே கிடக்கு. பட்ட பகல்ல அக்கம் பக்கம் குடுத்தனம் பண்ணுறவங்க இருக்காங்க. நீ பாட்டுக்கு அந்த சிரிக்கியோட ஒன்றா நின்றுக்கிட்டு. அது வரைக்கும் ஒன்றும் புரியாமல் விழித்த கார்த்திகேயன் உடனே நிமிர்ந்தான். என்னம்மா சொல்கிற? அது என் வாயால் எத்தனை தரம் சொல்லணும்? உன்னை வாசப்பக்கம் இல்லை பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். 2 நிமிஷத்தில் நான் திரும்பி வர்றதுக்குள்ளே வீடே கொல்ல போயிடும் போல இருக்கு. இல்லைம்மா வந்து என்னப்பா வந்து போய் அதுக்குள்ளே கொல்லையில் என்ன வேலை உனக்கு? வேலை ஒன்றும் இல்லைம்மா. டீ சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதான் புஷ்பாவை கேட்கலாம்னு. டீ வேணும்னு இங்கேருந்தே குரல் கொடுத்தா பத்தாதா? கூப்பிட்டேம்மா. அந்த தர்த்தத்துக்கு காதல் விழலை. அதான் போய் 2 அறை வச்சு இழுத்துக்கிட்டு வரலாம்னு போனேன். நீ என்னடானா என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிற. எரிச்சல் படர்ந்த முகத்துடன் பேசிய மகனை பார்த்து விட்டு கனகாமாவுக்கு அப்பாடா என்றிருந்தது. நல்ல வேலை, வேறு ஒன்றும் நடந்து விடவில்லை. பிள்ளை அப்படி ஒன்றும் பொய் பேசுகிறவன் இல்லை. அதனால் அவன் வார்த்தையை தாராளமாய் நம்பலாம். நிம்மதியாய் ஒரு பெருமூச்சை விட்டாள். என்னமோப்பா, காலம் இன்னும் நல்லா இல்லை. நீ ஏதோ கேட்க போய் அது என்னமோ புருஷங்கார நம்ம காலில் விழுந்து விழறான்னு நினச்சிக்கிட்டா என்ன வருது? அப்புறம் உனக்கு ஏதாச்சும் மட்டு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். கார்த்திகேயன் தலை குனிந்து நிற்க கனகாம்மா குரலை தலைத்தாள். எல்லாம் ஒரு அளவோடு இருக்கணும்ப்பா. ரொம்ப இடம் கொடுத்துட்டா அப்புறம் நீ தான் திண்டாடி போயிடுவ. இதுங்கெல்லாம் எதிரா சாக்குன்னு கிடந்து அலையுதுங்க. ஒரு நிமிஷம் எதிரில் நின்று பேசிட்டா உடனே ஆளை மயக்கிறதுக்கு அடுத்த வழி எதுன்னு யோசிப்பாளுங்க. திருவல்லிக்கேணியில் எங்கள் பெரியப்பா மகன் தண்டபாணி இருக்காரு, நினைப்பிருக்கா? அவங்க மருமக இப்படித்தான் சிரிச்சு சிரிச்சு பேசி புருஷனை மயக்கினதோடு நிற்காம யாரோ மந்திரவாதி கிட்ட கேட்டு வசியப்பொடி வாங்கி பாலில் கலந்து புருஷனுக்கு கொடுத்து பெத்தவங்க நினைப்பே உதறிட்டு அந்த பிள்ளை ஓரளவுக்கு செஞ்சுட்டா. இப்போ தண்டபாடி அண்ணனும் அவங்க சம்சாரமும் நாய்படாத பாடுபடுறாங்க. அந்த மாதிரி பெரியவங்களை மனசை நோகடிச்சிட்டு அந்த பொண்ணு எத்தனை நாள் வாழ்ந்துடுவா? அதான் கார்த்தி உனக்கும் சொல்கிறேன். அதை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். இல்லாட்டி கஷ்டம்தான். இப்போவே இந்த குணங்கட்டவை படுத்துகிற பாட்டில் உன் நிலைமையை பார்த்தா எனக்கு மனசு தவிக்குது. 13 வருஷத்தில் நீ என்ன தான் சுகத்தை கண்ட? மனசு கேட்காம தான் நான் இப்படி மூச்சு விடாமல் நீளமாய் பேசி அழுது மூக்கை சிந்தி போட்டாள். அம்மா சொன்னவற்றை அச்சரமிடாமல் காதிலும் மனசிலும் வாங்கி கொண்டவனை பார்த்து மெதுவாக, ஏன்பா டீ வேணும்னு என்ன கேட்டிருக்கூடாது. நான் எங்கே போயிட்டேன்? எதிர் வீட்டில் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேலே தங்கலை. இப்போ வேணா போட்டு தரவா என்றாள். என்று அவன் தலையை அசைத்ததும் உடனே தலை பொறுப்பாய் எழுந்து போய் தானே டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்து அவன் குடித்து முடிக்கும் வரை அருகிலேயே நின்று எப்போதும் போல இன்றும் மகன் ஒருவித நெகிழ்ச்சியான மனசுடனேயே இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள அந்த நெகிழ்வியே தனக்கு சாதகமாக்கி கொள்ளும் எண்ணத்துடன் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க போர் அடிக்குதுன்னு வெளியே எங்காவது போயிட்டு வாயேன் கார்த்தி என்று கரிசனமாய் கேட்டு முதல் வேளையாய் அவனை வெளியே அனுப்பி வைத்தாள். கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்தவள் புஷ்பாவை தேடி போனாள். கணவன் திடீரென்று வந்து தோளை தொட்டு திருப்பியதற்கோ மாமியார் கத்தியதற்கோ எதற்குமே அர்த்தம் புரியாமல் ஒரு நிமிஷம் விழித்துவிட்டு பின் செய்து கொண்டிருந்த வேலையில் கவனத்தை திருப்பிய புஷ்பா இப்போது திடுமென்று மாமியார் அருகில் ஆவேசமாக நிற்பதை பார்த்து மறுபடியும் விழித்தாள். இந்தாடி, தொலைச்சு கிழிச்சது போதும், உள்ளே வந்து தொலை. என்னடி முழிக்கிற? சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளார வா சொல்கிறேன். உள்ளே வந்து கையிலிருந்து கீழே வைத்து முடிப்பதற்குள் அவளை தரதரவென்று அறைக்குள் இழுத்து சென்று கதவை மூடினாள் கனகம்மா. அவளை சுவரோடு சுவராக நிற்க வைத்து பலார் என்று கன்னத்தில் அரைந்தாள். தொடர்ந்து ஓடாமல் அரைந்தும் தலையில் குட்டியும் முடித்தவன் கை ஓய்ந்து போன மாதிரி நிறுத்தினவள் மூச்சிறைக்க கத்தினாள். ஏண்டி, என்ன திமிரு உடம்பில் இருந்தா இப்படி செய்வ? எப்போ இவ வீட்டை விட்டு தொலைவா? எப்போ புருஷனை கைக்கில் போட்டுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தியா? அதான் அவனை கூப்பிட காதில் விழாத மாதிரி நடித்து அவனையே பக்கத்தில் வரவழைச்சிட்ட. அப்படி இப்படி உடம்பை காட்டி சாகசமாக பேசி அவனை மயக்கிடலாம்ன்ற எண்ணமா? நாய், திருநாய் தான் இப்படி அலையும். நல்ல குடும்பத்து பொண்ணாக இருந்தால் இப்படி செஞ்சிருப்பியா? நெறிகிட்ட குடும்பம் அதான் இருக்கிற இடத்து நாரடிக்குது. இங்கே பாரு, இனிமே இப்படி நடந்துக்கிட்ட அப்புறம் தோலை உரிச்சுடுவேன், ஜாக்கிரதை.
தொடர்ந்து விழுந்த அடிகளினால் உண்டான வலியும் அடிபட்ட மனசு ஏற்படுத்த வலியுமாக சேர்ந்து அளக்கூட முடியாமல் புஷ்பா துவண்டு போய் நிற்க அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் அறைக்குள் வெளியே விட்டாள் கனகம்மா. மாய்வாளம் போரும், நிறுத்துக்கடி, போய் ஒழுங்கா வேலையை பாரு. அவங்கெல்லாம் வரதுக்குள்ள அழுகியை நிறுத்திக்க. பெருசா அழுது விழுது வேஷம் போட்ட தொலைச்சிடுவேன். வாயை கீழே திறந்த நடக்கிறதே வேற நினைப்பிருக்கட்டும். கையை உதறிக்கொண்டு எழுந்தவள் வாசல் புறமாய் சென்று இரு பக்கமும் பார்வையை ஓடவிட்டாள். தான் பேசியதும் செய்ததும் யார் காதிலாவது விழுந்திருக்குமோ, யாராவது கவனித்திருப்பார்களோ என்ற சந்தேகம் அக்கம் பக்கம் யாரும் இல்லாததை பார்த்ததும் உடனே மறைந்தது. உள்ளே போக திரும்பியவள் தெருமுனையில் சுதாகர் வருவதை கவனித்தாள். அவன் வருவதற்குள் தன் படபடப்பை குறைத்து கொண்டு இயல்பாக இருக்க வேண்டுமே என்ற நினைப்பில் அவசரமாக உள்ளே நுழைந்து ஈசி சேரில் அமர்ந்து கையில் அகப்பட்ட புஸ்தகத்தை எடுத்து பிரித்து வைத்து கொண்டாள். சுதாகர் நுழைந்ததுமே கார்த்தி எங்கம்மா என்று கேட்க ஒரு நிமிஷம் அவனை வெறித்தாள். எதுக்கு? எங்கன்னு சொல்லேன், கொஞ்சம் பேசணும். எதுக்குன்னு கேட்குறேன்ல, எங்கிட்ட சொன்னா என்ன? அப்படி என்ன பெரிய ரகசியம்? சுதாகர் சிரித்தான். ரகசியம் ஒன்றும் இல்லைம்மா, 2 சினிமா டிக்கெட் கிடைச்சது. ஒருவேளை அவன் அண்ணியை கூட்டுக்கிட்டு போவானான்னு கேட்கத்தான். ஏது டிக்கெட்? நீ வாங்கினியா? நான் ஏன் வாங்குறேன்? அதுவும் கார்த்திக்காக போய் வாங்குவேனாக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அவன் தன் பொண்டாட்டியோட போகலான்னு நினச்சி வாங்கியிருக்கான். இப்போ திடீர்னு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தந்தி வந்துடுச்சான். என்னால் போக முடியாது, நீ வேணா போயிட்டு வான்னு என்கிட்ட கொடுத்தான். 2ஆ கிடச்சிருக்கே, கார்த்திக்கு கொடுக்கலாமேன்னு தான் கேட்டேன். சரி, அது என்னண்டா சொன்னா என்ன? பெருசாக மூடி மறைக்கிறையே. நான் ஒன்றும் மறைக்கலம்மா. உங்ககிட்ட சொன்னால் நீ வழக்கம் போல் கத்துவ. அதுவும் அண்ணியை கூட்டுக்கிட்டு கார்த்தி சினிமா போகிறான்னு சொன்னால் நீ விட்டு வைப்பியா? உனக்கு தெரியாமல் கொடுக்கலாம்னு தான் நினச்சேன். வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நான் அவனை அனுப்புவேன், இல்லை சும்மா இருப்பேன். அதை பற்றி நீ கேள்வி கேட்க வேணாம். சுதாகர் சொன்ன மாதிரியே மாலையில் கார்த்திகேயன் வந்ததும் அவனை இவனுடன் பேசவே விடாமல் குறுக்கே நின்று, வரியா கார்த்தி, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், மனசே சரியில்லை என்று சாதுவாய் கேட்டு அவன் உடனே தலையாட்டி பூனைக்குட்டியாய் தொடர்ந்து வர பெருமிதத்தோடு வெளியேறினாள் கனகம்மா. அத்தியாயம் 4. உடம்பை சுருட்டி கொண்டு ஒரு பக்கமாய் ஒரு குளித்து படுத்தாள் புஷ்பா. மேற்கூரையில்லாமல் திறந்து கிடந்த தாழ்வாரத்தினுள் புகுந்த வெயில் முகத்தை தாக்கிய சூடு பொறுக்காமல் புடவை தலைப்பால் முக்காடிட்டு கொண்டாள். கண்களை அழுத்த முடியும் கூட உறக்கம் வர மறுத்தது. வெறும் வயிறு கருபுர் என்று சப்தமிட்டது. பசியின் தூண்டுதலில் லேசாக அழுகை வந்தது. ஏன் இப்படி இருக்கிறேன் நான்? காலையிலிருந்து பட்னி, வீட்டுக்கு விளக்கு என்பதால் நேற்று மாலையிலிருந்து இந்த கொள்ளையில்தான் வாசம். ஒரு வாய் காஃபியோ துளி சோற்றையோ கண்ணிலேயே காட்டவில்லை. ஆனால் வேளா வேலைக்கு வேலை மட்டும் அடுத்தடுத்து வந்துவிடும். எப்போதும் போல மூட்டை அரிசியில் கல் பொறுக்கியாயிற்று. வறுத்து வைத்த காப்பு கொட்டையை அரைத்தாயிற்று. கோதுமை இத்தியாதிகளை புடத்தையாயிற்று. ஏன் கல்வியந்திரத்தின் பிடியை கையால் சுழற்றி ஒரு பாத்திரம் நிறைய அரிசி மாவு கூட திரித்து வைத்தாயிற்று. இன்னும் வயிற்றுக்குத்தான் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏன் இப்படி இருக்கிறேன் நான்? வீட்டு வேலைக்காரியாய், இந்த மனிதர்களின் வக்கரங்களின் வடிகாலாய், அடிமையாய் இத்தனையும் உதறிவிட்டு போய்விட்டால் என்ன? துளி கூட அன்போ ஆசையோ அனுசரணையோ இல்லாத கணவன், அன்பு என்றால் என்ன என்று கேட்கும் மனுஷத்தன்மை கூட இல்லாத மாமியார், இத்தனை வருஷங்களில் இவர்களை நன்றாக புரிந்து கொண்டு கூட ஏன் இதை விட்டு போகாமல் இங்கேயே இருக்கிறேன்? அது சரி, போவதென்றால் எந்த இடத்துக்கு? பிறந்தகத்துக்கா? ஐயோ, அதை விட இதுவே மேல். போன மாதம் ஏதோ வேலையாய் இந்த பக்கம் வந்த அப்பா என்ன சொல்லிவிட்டு போனார்? புகுந்த வீடுன்னு அப்படித்தான் இருக்கும் புஷ்பா. இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டியே. பொண்ணுன்னா தலைஞ்சுதான் போகணும். எதிர்த்து பேசினேன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களாக்கும். ஏடா கூடமாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காத. இங்கே கோச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு வீராப்பா சொல்லிட்டு அங்கே வந்து நிற்காத. ஏற்கனவே நானும் உங்கள் அம்மாவும் அங்கே படுற பாடு போதும், நீ வேற சேர்ந்துக்காத. முன்ன என் எதிர்க்க நிற்கவே பயப்பட்ட உங்கள் அண்ணன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆட்டம் போடுறான். அந்த பேமானி பைய வார்த்தையை நீ வேற வாங்கி கட்டிக்கணுமா? வேணாம்மா, ஏதோ நல்லபடியாக புத்தியாக இருந்து இங்கேயே கொடுத்தனம் பண்ணு. என்கிட்ட இருந்த காசெல்லாம் உன் கல்யாணத்துக்கே சரியாக போயிடுச்சு. இப்போ எங்கள் சாப்பாட்டுக்கே அவனை அண்டி இருக்கிறப்போ உன்னை வேற எப்படிமா காப்பாற்ற முடியும்? எதையும் பெருசுபடுத்தாமல் இருக்கப்பாரு. பெண்படும் பாட்டை கண்ணெதிரே பார்த்து விட்டு கூட வெறும் உபதேசத்தோடு நடையை கட்டி விட்டவரிடம் எப்படி போய் நிற்பது?
வேறு எந்த நல்ல வழியும் இல்லாத இந்த நிலையில் பேசாமல் செத்து போய் விடுவதுதான் எனக்கு விடுவை தருமோ? அது கூட முடியாது. இந்த ராட்சசி தான் எந்நேரமும் காவல் காத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாளே. 10 நாட்களுக்கு முன் அவள் அடித்த அடி இன்னும் வலிக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்ததுக்கு பிறகு இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை புருஷனோடு. உண்மைதான், ஒரு வார்த்தை என்றால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லைதான். அன்று மாலை தன்னுடன் கோயிலுக்கு மகனை அழைத்து கொண்டு போன கனகம்மா தொடர்ந்து வந்த நாட்களிலும் மகனை தன்னுடனே சுற்ற வைத்தாள். மாலை அவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்ததும் கோயில யாரோ ராமாயண கதை சொல்றாங்களாம், போய் கேட்போமா கார்த்தி? நமக்கு நேரம்தான் ஒன்றும் சரியா அமையல, போற வழிக்கு புண்ணியமாவது தேடி வச்சுக்கோங்க வரையாப்பா என்று 10 நாட்கள் போல் அவனை தன்னுடன் தவறாமல் அழைத்து போய் வந்தாள். இரவு 9, 10 வாக்கில் திரும்பி வந்ததும் அவனுக்கு தானே சாப்பாடு போட்டு தன்னுடனே வாசல் வரந்தாவுக்கு அழைத்து வந்து விடுவாள். அத்தனை நேரத்துக்கு மிஞ்சி இருப்பதை தான் சாப்பிட்டு சமையலறையை ஒழித்து சுத்தம் பண்ணி விட்டு அறைக்கு வந்து தூக்கம் கண்ணை சுழற்ற உட்கார்ந்திருப்பாள் புஷ்பா. அக்கடா என்று படுத்து தூங்கவும் முடியாது. கணவன் வருவதற்கு முன் இவள் படுத்து விட்டால் கனகம்மா சும்மா இருப்பாளா? வெறுமையை உட்காரவும் முடியாமல் சூரில் சாய்ந்து ஆடி ஆடி விழுந்த பின்னும் கார்த்தியேயன் உள்ளே வரமாட்டான். ஊர்க்கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு வழியாய் உள்ளே வந்து அவன் படுத்த பிறகும் புஷ்பா நின்று கொண்டேதான் இருக்க வேண்டும். முன்கால் கட்டிலில் காலை நீட்டி படுத்த பிறகுதான் கனகாம்மாக்கு பாத்ரூம் நினைப்பு வரும். காலில் வலப்பக்கத்தில் இருந்த ஷோரூம் மொழியாக கொல்லைப்புறத்துக்கு போகலாம் என்றாலும் கூட கனகம்மா இவர்களது அறை வழியாகத்தான் வருவாள். கண்களில் தூக்கத்தோடு நிற்பவளை ஒரு முறை முறைத்துவிட்டு நிதானமாக நடந்து போய்விட்டு திரும்புவள். அதுக்குள்ள தூக்கம் வந்துடுச்சாக்கும். நல்ல கும்பகர்ண குடும்பத்திலேருந்து வந்து வாச்சிருக்கு, போய் கொல்லப்பக்க கதவை பூட்டிட்டு வந்து படு என்று உத்தரவிட்டதும் இவள் போய் அதை நிறைவேற்றி விட்டு வருவாள். அதற்கு பிறகும் கூட கனகம்மா லேசில் உறங்கி போக மாட்டாள். கார்த்தி, தூங்கிட்டியாப்பா? இங்கே ஒரு கொசுவா பிடுங்குது, ஃபேன்ல காத்தே வரல, கொஞ்சம் வந்து விசிறிட்டு போக முடியுமாப்பா? குரலை கேட்டதுமே இவள் ஓட வேண்டும். அவள் நிஜமாகவே தூங்கி போகும் வரை விசிறி விட வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆள் விளக்கை அணைத்து விட்டு புஷ்பா தன் அறைக்கு திரும்ப முடியும். இது எதுவுமே தெரியாத மாதிரி கார்த்திகேயன் உறங்கி போயிருப்பான். இந்த அழகில் எங்கே அவனுடன் பேசுவது? எப்படி தன் நிலைமையை புரிய வைப்பது? இது போதாதென்று இந்த விளக்கு வேறு வந்து தொலைத்து விட்டது. இனி தலைமுழுகி வீட்டுக்குள் போகும் வரை அவனை பார்ப்பது கூட முடியாத காரியம். லேசாக துவங்கிய அழகியை இந்த நினைப்புகள் அதிகமாக்க புஷ்பா அடக்க மாட்டாமல் விசும்பு முற்பட்டாள். ஏய் துக்கிரி ஜென்மம், இப்ப என்ன அழுகை? அதான் மாசம் தவறாம ரெட்டு கிடைச்சிருதே, அப்புறம் அழுகை என்ன? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு கார்த்தி தம்பி தான் அழுகணும். கட்டிக்கிட்டு இதோன்னு 13 வருஷம் ரொம்பிடுச்சு, இன்னும் ஒரு பிள்ளையை பெத்து கொடுக்க வக்கீல. கையாளாகாதவளுக்கு அழுகை என்ன பெருசா? நேத்து தாலி கட்டிக்கிட்டதுங்கெல்லாம் இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்குதுங்க. இங்க என்னடானா மணி அடிச்சு சொன்ன மாதிரி மாசம் தவறாம உட்கார்ந்துடுறா. உன்னால இந்த குடும்பமே அழிஞ்சுதான் போக போகுது. சே, பகல் வேலையடி எதுக்குடி இந்த அழுக? ஒரு அலுமினிய தட்டில் ஒரு உருண்டை சோறும் அதன் மேல் நேற்று மிஞ்சிய குழம்புமாக வைத்து தட்டை இந்த இடத்திலிருந்தே தள்ளிவிட்ட கனகம்மா தொடர்ந்து கத்த ஆரம்பிப்பதற்குள் புஷ்பா எழுந்து உட்கார்ந்தாள். இதுவாவது கிடைத்ததே என்று தட்டில் இருந்ததை சாப்பிட ஆரம்பித்தாள். திங்கிறதை பாருது, காஞ்சி கிடக்கிற பன்னி ஆட்டம். தின்னு எண்ணத்துக்குத்தான் இந்த உடம்பை வளர்க்கிறையோ? இன்னும் ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல வந்த பாடில்ல. பரம்பரையா வீடு கொள்ளாம குழந்தைகளோட எந்நேரமும் தூளியும் தொட்டிலுமா இருந்த வீடு இது. இப்பேற்பட்ட குடும்பத்துல நீ என்னைக்கு காலை எடுத்து வச்சியோ அன்னைக்கே தரித்திரம் பிடிச்சிருச்சு. பார்த்தா பரதேசி கும்பலா தெரியுதுக்கா, நல்லா வாழ்ற குடும்பமா தெரியலன்னு அன்னைக்கே என் தங்கச்சிங்க அடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் என்னமோ புத்தி கொட்டு போய் சம்பந்தம் பேசிட்டேன். அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேனே. ஒரு வளைகாப்பு, பூச்சுட்டுறது, 4 பலகாரம், 2 பாத்திரம் பண்றேன்னு ஏதாவது சீர்சனத்தி ஒரு மண்ணும் இல்லை. கட்டி கொடுத்த கையோடு ஊருக்கு போனவங்க தான் அப்புறம் இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்கல. அப்பங்காரன் தான் மாதம் ஒரு தரம் வரானே. பொண்ணுக்கு ஒரு நகை நட்டு வாங்கிட்டு வருவோம்னு தோணுதோ? பெருசா 2 பீத்தல் பழத்தை வாங்கி கொடுத்துட்டு 2 வேளை உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுட்டு போவதான் தெரியுது. சீ, எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஒரு வாய் சோற்றை வீசி எறிந்து விட்டு அதை தின்று முடிப்பதற்குள் வார்த்தைகளை கொட்டி போக வர நின்று கத்தினவள் அத்துடன் நிற்கவில்லை. மாலை கார்த்திகேயன் வந்ததும் விடாமல் புலம்பினாள். என்னவோ தம்பி,
மனசு கேட்காம தான் இப்படி புலம்புறேன். தினமும் வீட்டுக்கு வந்து பொழுது போகாமல் மூட்டு வலையை பார்த்துக்கிட்டு நிற்கிற. என் காலம் முடிஞ்சு நாளைக்கு உன் காலமும் இப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு பயமாக இருக்குப்பா. இந்த வம்சம் இப்படியே நாசமாக போக வேண்டியதுதானா? ஏமா வருத்தப்படுற? அதான் சுதாகர் இருக்கான்ல, அவனுக்காவது நல்ல வாழ்க்கை அமையாதா? அட போப்பா, அவனை பற்றி இப்போ யார் கேட்டாங்க? நான் உன்னை பற்றி இல்லை கவலைப்படுறேன். அவசரப்பட்டு ஒரு தாலியை கட்ட சொல்லி இப்படி அவஸ்தைப்பட வச்சுட்டேனேன்னு உறுத்துது. ஜாதகம் கீதம் எல்லாம் அவங்க காட்டினது தான். நாமளா பொருத்தம் பார்த்தோம்? இந்த பொண்ணு ஜாதகத்தில் என்ன தோஷமோ என்ன குறையோ யாரு கண்டாங்க? அதெல்லாம் அந்த இளவுனால தான் ஒரு வாரிசே இன்னும் வரலையோ என்னமோ. இதை பற்றி இப்போ என்னம்மா? எதுவாக இருந்தாலும் இனிமே என்ன செய்யறது சொல்லு. இப்போ போய் ஜாதகத்தை மாற்றிடவா முடியும்? கனகம்மா கொஞ்சம் தெம்பாய் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஏன்பா செய்ய முடியாது? அடுத்த தெருவில் ஒரு சாமியார் இருக்காராம். ஜாதகம் ஜோசியம் எல்லாம் ஒழுங்காக சொல்லுவாராம். இன்னும் இப்பன்னு நடக்கும்னு சத்தியம் பண்ணி சொல்லுவாராம். அவர்கிட்ட போய் கேட்டா என்ன? நல்லது போலாது எல்லாத்துக்குமே அவர்கிட்ட தான் போவோன்னு இங்கே அண்டை அசல்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா. நீ என்ன சொல்ற? சரி என்று தலையாட்டின பிள்ளையை கூட்டி கொண்டு கனகம்மா மறுநாளே அந்த சாமியாரை தேடி போக, சம்பந்தப்பட்ட ஆளை கூட்டிக்கிட்டு வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, ஆளை பார்க்காம என்னத்தை சொல்றது என்று அவரின் கோபத்துக்கு பயந்து உடனே திரும்பி வந்து 2 நாளில் புஷ்பாவையும் இழுத்து கொண்டு போனாள். கழுத்தில் ஏகப்பட்ட சங்கிலிகளோடும் மணிமாலைகளோடும் கைவிரல் ஒன்று கூட விடாமல் மோதிரங்களோடும் கிராப்பு தலையும் காவி வேட்டியுமாக இருந்தவர் முன் மருமகளையும் விழச் சொல்லி தானும் விழுந்து வழங்கினாள். கண்கள் அகல விழித்து புஷ்பாவை பார்த்தவர், அதான் கண்ணுல தெரியுது தோஷம், அதான் குழந்தையே பிறக்கல என்றார். தோஷமா? அப்படின்னா என்ன செய்யறது? பரிகாரமா ஏதாச்சும் இருக்கு அவசரப்படாதீங்க. காளியாத்தாலை நினைச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லி குங்குமம் இட்டு விடுறேன். அப்புறம் 45 நாள் விடாம தொடர்ந்து வந்து இட்டுக்க சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். கனகாமா கொடுத்த பணத்தை வாங்கி இடுப்பில் முடிந்து கொண்டவர் புஷ்பாவை தனியாக அழைத்து கொண்டு பூஜை அறைக்குள் நுழைந்து தாளிட்டு சுவர் முழுவதும் மாட்டியிருந்த சுவாமி படங்களையோ கீழே இருந்த வெங்கல சிலை பூ விளக்கையோ லட்சியம் பண்ணாமல் இவள் மேல் கை வைத்து தன் பக்கமாய் இழுக்க புஷ்பாவுக்கு உடனே தெரிந்து போயிட்டு அந்த பரிகாரத்துக்கான அர்த்தம். உடனே சமாளித்து கொண்டு அவனை கீழே தள்ளிவிட்டு விலகி கதவை திறந்து வெளியே ஓடி வந்தாள். என்னடி ஓடி வந்துட்ட சொல்லு. குரல் எடுத்து கத்திய கனகாமாவை லட்சியம் பண்ணாமல் தெருவில் இறங்கி அவள் ஓட துவங்கிய போது அந்த சாமியார் கதவை நன்றாக திறந்து கொண்டு வெளிப்பட்டான். இந்தம்மா, இந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறக்காது, ஒன்றும் பிறக்காது, தோஷம் முத்தி போச்சு, அதான் குங்குமத்தை கூட வைக்க விடாம ஓடி போயிடுச்சு. இனிமே இதை கூட்டிக்கிட்டு இங்க வராத. இந்த மாதிரி பொண்ணுங்களை குடும்பத்துல சேர்க்கவே கூடாதுமா, ஜாக்கிரதையா இருந்துக்க. தன் எண்ணம் நிறைவேறாத ஆத்திரத்தில் சாமியார் வாய்க்கு வந்ததை சொல்ல போக கனகாமாவின் அட்டகாசம் அதிகமானதோடு புஷ்பாவின் நிலைமை இன்னும் மோசமாகி போனதுதான் உண்மை. அத்தியாயம் 5. நவநீதம், நீ மட்டும் தாயம் போட்டுட்டு பார்க்கலாம், அப்புறம் நான் ஒரு ஆட்டத்தை விட்டு கொடுத்துடுறேன். ரொம்ப சொல்லாதக்கா, நான் மெய்யாவே தாயம் போட்டுட்டா நீ தான் வெட்டுப்பட்டுக்கிட்டே இருப்ப. அட, நான் என்ன அதுக்கெல்லாம் பயந்தவன் நினைச்சியா? நீ போட்டு தான் காட்டேன். இப்போ பாரு, ஒரு தாயம் 2 தாயம். ஐயோ, தெரியாம சொல்லிட்டேம்மா. இப்போ நான் மறுபடியும் முதல்லேருந்து துவங்கணுமா? நவநீதம் சூழ் கொட்டினாள். வேண்டாங்க்கா, காலையிலேருந்து இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதால முதுகு தண்டே விட்டு போயிடும் போல இருக்கு. மத்தியானம் சீட்டாட்டத்தை முடிச்சுட்டு சொர்ணம் படுக்க போனப்பவே நாமளும் போயிருந்திருக்கலாம். என்னமோ ஆசையெல்லாம் கட்டத்தை கிழிச்சிட்டு உட்கார்ந்துட்டோம். சொர்ணத்தை பாரு, 2 ஜாமம் ஆயிருக்கும். கனகாம்மா சிரித்தாள். கொடுத்து வச்சவ படுத்து கண்ணை மூடிக்கிட்ட கையோட தூங்கி போயிட்டா. ராவுல கூட நமக்கு இப்படி தூக்கம் வர மாட்டேன்னுது. போரும், தூங்கினது எழுப்பிடலாமா? அக்காவின் யோசனையை ஏற்று ஆடிக்கொண்டிருந்த தாயக்கட்டத்தை பாதியில் நிறுத்தி காய்களை அருகில் இருந்த ஜன்னல் விளிம்பில் வைத்து விட்டு எழுந்தாள் நவநீதம். இருவருமாய் சேர்ந்து உள்ளறைக்கு போய் தரையில் பாய் தலைகாணி சகிதம் படுத்து புஷ் புஷ் என்று மூச்சு விட்டு கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த சொர்ணத்தை எழுப்பினார்கள். நடு இரவில் யாரோ எழுப்பிவிட்ட தினசில் மலங்க விழித்து என்னாச்சு என்று உளறி கொட்டியபடி எழுந்தவளை பார்த்து சிரித்தார்கள். என்னாச்சா? பூகம்பம் வந்து உலகமே வெடிச்சு போயிடுச்சு, நீ மட்டும் இன்னும் தூங்கிக்கிட்டே இரு. அக்காக்களோட சேர்ந்து சொர்ணமும் சிரித்தாள். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. அது சரி, நீங்க தாயம் ஆடி முடிச்சிங்களா இல்லையா? யார் ஜெயிச்சது? யாரும் இல்லை, பாதியில நிறுத்திட்டோம். முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மரியாதையா உன்னை மாதிரி நாங்களும் ஒரு தூக்கம் போட்டிருக்கலாம். இப்ப தலைவலி வேற சேர்ந்துக்கிட்டு மண்டையை குடைய ஆரம்பிச்சிடுச்சு. சொர்ணம் எழுந்து நின்று புடவையை சரி செய்து கொண்டாள்.
மணி 4 போதே. நீங்களாம் காபி சாப்பிட்டு முடிச்சாச்சா? இன்னும் இல்லை சொர்ணம். அதுக்கு தான் உன்னையும் எழுப்பினோம். பேசிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தார்கள். தரையில் அமர்ந்து வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்த புஷ்பா இவர்களை கண்டதும் சரக்கென்று எழுந்து நின்றாள். என்னடி, எதுக்கு வெங்காயம்? கண்களை இடுக்கிக் கொண்டு கனகம்மா விடவ புஷ்பா ஒரு நிமிஷம் விழித்தாள். உப்மாவா? யாரு செய்ய சொன்னாங்க? இப்ப நீங்க தானே சாயந்தரம் டிஃபனுக்கு உப்மா செஞ்சுட்டா போறோம்னு காலையில சொன்னீங்க அத்தை. காலையில சொன்னா இப்ப சொன்னதா அர்த்தம் ஆயிடுமா? செய்யறதுக்கு முன்னால என்ன ஒரு வார்த்தை கேட்டியாடி? புஷ்பா பதில் பேசாமல் நின்றாள். நவநீதமும் சொர்ணமும் முகத்தை சுளித்தார்கள். என்னக்கா, உப்மாவா செய்ய போற? ஐயோ, யாருக்கு பிடிக்கும் அது? வேற ஏதாச்சும் செய்ய சொல்லுக்கா. நாங்களும் இங்க வந்து 10 நாளுக்கு மேல ஆகுது. இன்னும் வாய்க்கு ருசியா ஒரு பலகாரம் உன் மருமக செஞ்சு போடவே இல்லை. சொன்னா வருத்தப்படாதக்கா. ஆனா இவளுக்கு சுறுசுறுப்பும் காரியமும் பத்தாதுதான். உனக்கு போய் இப்படி ஒரு மருமக வாச்சிருக்க வேணாங்க்கா. உன் கை காரியம் என்ன, ருசி என்ன? இத்தனை வருஷத்துல உன்னண்ட ஒண்ணுமே கத்துக்கலையே இந்த பொண்ணு. கார்த்திக்கு நல்ல பொண்டாட்டி வந்து பாச்சா போ. நவநீதம் சொன்னதை சொர்ணம் ஆமோதித்தாள். ஆமாக்கா, நான் கூட கவனிச்சேன். சதா மச நின்றுக்கிட்டு இது முழிக்கிற மொழியும் பார்க்குற பார்வையுமே நல்லா இல்லை. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்கன்னா ஒரு நல்ல ஸ்வீட்டு பலகாரம் செஞ்சு போடணும் கூடவா ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க? அடி, அப்படி என்ன நாம அந்நியமா அசலா? மாமியாருக்கு தங்கச்சிங்க தானே. 4 கிழமைன்னா மாமியார் முறையில் இருக்கவங்களுக்கு புடவை பூவுன்னு வாங்கி கொடுக்காட்டி போகுது. வந்தவங்கள நல்ல விதமாக கவனித்து அனுப்பக்கூடவா தெரியாது? தங்கைகளின் குத்தல் பேச்சு கனகாம்பாவின் ஆத்திரத்தை தூண்டிவிட்டது. சற்றென்று குனிந்து கீழே கிடந்த வெங்காயத்தையும் அரிவாள்மனையும் கைகளால் தள்ளிவிட்டாள். பொடிப்படியான வெங்காயத்துண்டு அறை முழுவதும் பரவியது. புஷ்பாவின் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்து ஆத்திரம் அடங்காமல் கத்தினாள். கேட்டியாடி, என் தங்கச்சிங்க என்ன சொல்றாங்கன்னு? வருஷத்துக்கு ஒரு தடவை அத்தி பூத்தாப்புல வர்றாங்க. அவங்க மனசு வருத்தப்படும்படியா செஞ்சிட்டியாடி. பாலும் தருத்துறோம். வந்தவங்க மறுநாளே ஓடிட்டுணும் உப்மா செய்யறியாக்கும். யாரை விட்டு பணம் இப்படி பாலா போகுது? என்னவோ உங்க அப்பா வாரி கொடுத்த பணத்துல பங்கு கேட்ட மாதிரி இல்லை நினைச்சிருக்க. உப்மா செய்யறான் உப்மா முதேவி. என்னடி நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? நவநீதம் கை நீட்டி அக்காவை தடுத்தாள். விடுக்கா, நீ ஏன் வீணா மனசை வருத்தப்பட்டுக்கிற? இது இன்னைக்கு நேற்று நடக்கிற சமாச்சாரமா? 13 வருஷமா இப்படித்தானே நீ மாரடிச்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது துளி மாறுதல் தெரியுதா? அப்புறம் ஏன் கஷ்டப்படுற? விட்டு தொலை. எதையோ குளிப்பாட்டி எதையோ வச்சாலும்னு என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இதுவும். கல்யாணத்தன்னைக்கு நம்மளை கவனிச்சுக்கிட்ட அழகே எனக்கு இன்னும் மறக்கல தெரியும். நீ விடுக்கா, விடு என்று சொல்லிக்கொண்டே தங்கை பேச பேச கனகாமன் ஆத்திரம் அதிகமாகித்தான் போனதை தவிர குறையவில்லை. மேலும் 2 குட்டு புஷ்பா தலையில் நறுக்கண்டு விழுந்தது. எச்சக்கல நாயே, மரியாதை குறைச்சலாம் நடந்துக்கிட்டாலும் பெரிய மனசு பண்ணி போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். நீ மேலே திமிர் பிடிச்சு அலையிறியே, இனிமே இப்படி செய்வியாடி. இப்போது சொர்ணம் சப்போர்ட்டுக்கு வந்தாள். ஐயோ விடுக்கான்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி எருமை ஜென்மத்துக்கிட்டு பேச்சு கொடுத்தோம்னா நமக்குள்ள தலை நோவு கண்டுக்கும். நீயே அனாவசியமா இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இது செய்யற பெரிய பலகாரத்தை இதுவே கொட்டிக்கிட்டோம். நமக்கு என்ன நல்ல ஓட்டலா இல்லை? இங்க இருந்து 4 தப்பு நடந்து போனோம். அருமையான டிஃபன் கிடைக்கிது, இதுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வெளியில போய் சாப்பிட்றதா? அது என்ன வேணுமோ இவகிட்டே சொல்றது. செய்யாம போயிடுவாளா, இல்லை செய்ய மாட்டேன்னு தான் சொல்லிடுவாளா? வாயை திறக்க விட்டுடுவேனா? அசமஞ்சம் 3 வேளையும் தண்டமாக கொட்டிக்கிறாள்ல. நமக்கு ஒரு வேளை டிஃபன் கூட செஞ்சு போட முடியாத என்ன? சரி நவநீதம், நீ சொல்லு, என்ன டிஃபன் வேணும்? சொன்னோம், நீயும் தான் சொல்லேன். இந்த திமிர் பிடிச்சவளை இன்னைக்கு விடுறதில்ல. என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லுங்க, சேராளா இல்லையான்னு பார்த்துடுவோம். கடைசியில் ஆளாளுக்கு ஒன்றை சொல்லி அத்தனையும் புஷ்பாவை செய்ய வைத்து தின்று விட்டு தான் ஓய்ந்தார்கள். இன்று இத்தனை அமர்க்கலங்கோடு நடந்தது 10 நாளாய் சப்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டுதான் வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் வருவதை போல் இந்த முறையும் கனகாம்மாவின் தங்கைகள் நவநீதமும் சொர்ணமும் வந்து டேரா போட்டிருக்கிறார்கள். நவநீதம் இருப்பது செங்கல்பட்டில். புருஷனுக்கு அரசாங்க உத்தியோகம். ஒரே பெண்ணையும் 6 வருஷங்களுக்கு முன் திருமணம் செய்து கொடுத்து விட்டதில் இப்போது வீட்டில் புருஷனும் மனைவியுமாக தனி குடித்தனம்தான். ஒரு மாறுதலுக்காக என்று வருஷம் தப்பாமல் கடலூரில் இருந்த தங்கை சொர்ணத்தின் வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்துவிட்டு அங்கிருந்து அவளையும் அழைத்து கொண்டு சென்னையில் கனகாம்மாவின் வீட்டுக்கு வந்து விடுவாள்.
சொர்ணத்துக்கு கொஞ்சம் பெரிய சம்சாரம்தான். 3 பிள்ளைகள், இன்னும் ஒருத்தருக்கும் திருமணமாகவில்லை. கொழுந்தனும் அவன் குடும்பமும் இவர்களுடனே ஒன்றாய் வசிக்க, இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போட்டே என் உடம்பு கெட்டுப்போச்சு என்று நாள் தவறாமல் புலம்பி நவநீதம் வந்து தங்கப்போவதை எதிர்பார்த்து காத்திருந்து, அவள் வந்ததும் அவளோடு கிளம்பி பிறந்தகத்துக்கு வந்து விடுவாள். அதென்னவோ சொல்லி வைத்த மாதிரி, அச்சடித்த மாதிரி என்று கூட சொல்லலாம். அக்கா தங்கை 3 பேருக்கும் ஒரே குணம். நூலிலே அகப்பட்டால் கூட அழுந்த பிடித்து கொண்டு தொடர்ச்சியாய் வார்த்தைகளால் குதறுவது வாடிக்கையான ஒன்று. இதில் கனகம்மாதான் சற்று அசடு என்று சொல்ல வேண்டும். இல்லையானால் இப்படி தங்கைகள் 2 பேரும் வருஷம் தப்பாமல் வந்து தன்னை நைச்சியமாக பேசி பேசியே தங்கள் காரியங்களை சாதித்து கொண்டு போவதை அனுமதித்திருப்பாளா? வருபவர்கள் வெறும் கையை வீசிக்கொண்டுதான் வருவார்கள். கேவலம் 1 டஜன் பழம், இல்லை ஏதாவது இனிப்பு பலகாரம், ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஆனால் வந்த அன்றிலிருந்தே ராஜ வாழ்க்கை மட்டும் துவங்கிவிட வேண்டும். காலையில் நிதானமாய் 7க்கும் 8க்கும் எழுந்து மெதுவாய் பல் துலக்கி காப்பி குடித்து குளித்து டிஃபன் சாப்பிட்டு சீட்டுக்கட்டை வைத்து கொண்டு உட்கார்ந்தார்களானால் மதியம் சாப்பாட்டுக்காக அழைக்க புஷ்பா வந்து அரை மணி நின்ற பிறகுதான் சீட்டை கீழே போடுவார்கள். சாப்பிட்ட பின் தூக்கம். இல்லையானால் இன்று மாதிரி தரையில் சாக்பீஸால் கட்டம் கிழித்து தாயக்கட்டம் விளையாடுவார்கள். தினம் ஒரு ஸ்பெஷல் டிஃபனாக பண்ண சொல்லி தின்றுவிட்டு மாலையில் கார்த்திகேயன் வந்ததும் தவறாமல் சினிமா, பீச், கோவில், குளம் இத்தியாதி. நடுநடுவே ஒவ்வொரு நாள் வாடகைக்காரரை ஏற்பாடு செய்து கொண்டு ஜூ, மகாபலிபுரம், தங்க கடற்கரை, திருவேற்காடு அம்மன் கோயில் என்று குட்டி பயணங்கள். குடும்பம் குட்டி என்று கவலையில்லாமல் இவர்கள் போகும் ஒரு இடத்துக்கு கூட புஷ்பாவை அழைக்க மாட்டார்கள். இப்படி இந்த கிழங்கள் சின்ன வயசுக்காரர்கள் மாதிரி நடந்து கொள்கையில் கார்த்திகேயனும் அவர்களுடன் சேர்ந்து சுற்றுவது வழக்கமான ஒன்று. நவநீதம் சித்தி கேட்டாங்களேன்னு அந்த புது படத்துக்கு 4 டிக்கெட் ரிசர்வ் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், கிளம்புங்கம்மா என்பான். புது மோசத்துல நகை செஞ்சுக்கணும்னு சொல்றோம் சித்தி சொன்னாங்கல்ல, இப்ப கிளம்பலாமா? இன்னைக்கு நல்ல நாள் தானே என்பான். சித்திங்களுக்கு பட்டு புடவை எடுக்கணும்னு சொன்னீங்களேம்மா, எவ்வளோ பணம் தேவைப்படும் சொன்னீங்கன்னா நான் பேங்க்லேருந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வரேன் என்பான். இவை போதாதென்று புஷ்பாவை விரட்டுவதிலும் சேர்ந்து கொள்வான். ஐயா, ஏன் சித்தி நீங்களே தட்ட கழுவுறீங்க? புஷ்பா இல்லை, அவ செய்யட்டுமே என்பான். நாளைக்கு மகாபலிபுரம் போகிறோம்ல, அதுக்காக இட்லி வாத்து வச்சு புளிசோறும் தொட்டுக்க சிப்ஸும் செஞ்சு வச்சுடு. மூதேவி, இட்லியை அப்படியே வைக்காத, மிளகாப்பொடி திட்டமாக தடவி தாராளமாக எண்ணெய் ஊற்றி வை என்ன என்பான். எந்த நாளும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கும் சுதாகர் மட்டும் இப்போது யார் வந்தால் எனக்கென்ன என்று விட்டேத்தியாகத்தான் இருப்பான். அதுவும் சித்தியின் வரவால் அண்ணியின் அவஸ்தை இன்னும் கூடித்தான் போகிறது என்பது புரிந்த நாளாய் இந்த கிழங்கள் ஊருக்கு போய் சேரும் வரை பகல் வேளைகளில் வீட்டிலே தங்கக்கூடாது என்ற முடிவுடன் இரவு வெகு நேரம் கழித்தே வீடு திரும்புவான். ஆனால் அவன் எத்தனை மணிக்கு வீடு திரும்பினாலும் அத்தனை மணி வரை புஷ்பா ஓய்வே இல்லாமல் அடுக்கலையிலே உழன்று கொண்டுதான் இருப்பாள். ஒரு சில முறைகள் பொறுக்காமல் போய் சுதாகர் சித்திகளை குற்றம் சொல்ல போக கனகம்மா பிளுபிளுவென்று சண்டைக்கே வந்து விட்டாள். அன்றிலிருந்து தன்னால் இந்த விஷயத்தில் உருப்படியாக ஏதும் செய்ய முடியாது என்று தீர்மானமாக தெரிந்த நாளிலிருந்து வாயை இறுக மூடிக்கொண்டான். இன்றும் கூட கல்லூரியிலிருந்து மதியமே வந்து விட்டவன் இவர்களின் உப்மா தகராறு ஆரம்பித்த உடனேயே இருப்பு கொள்ளாமல் சட்டையை மாட்டிக்கொண்டு அவசரமாய் வெளியே போய்விட்டான். ஆனால் இவன் இருப்பதை பற்றியோ வெளியே போவதை பற்றியோ துளியும் கவலைப்படாமல் என்னவோ கார்த்திகேயன்தான் தங்கள் அக்காவின் சொந்த மகன் என்கிற ரீதியில் நவநீதமும் சொர்ணமும் மகா உரிமையோடு வளைய வந்து அடுத்து வந்த 1 வாரமும் ஆர்ப்பாட்டமாய் தங்கி பிழைச்சு கிடந்தா அடுத்த வருஷம் பார்க்கலாங்க்கா என்று கனகாம்பாவிடம் துக்கமாய் விடைபெற்று புது புடவை, தேங்காய், பழம், மூட்டை முடிச்சுகளோடு ஒரு உளையாய் போய் சேர்ந்தபோது புஷ்பாவுடன் சேர்ந்து சுதாகருக்கும் அம்மாடி என்றுதான். அத்தியாயம் 6. கார்த்தி, படிக்கிறியாப்பா? இல்லைம்மா, சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான், பொழுது போல, அதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு. பொழுதுபோகல் என்ன, வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமாம்மா? நான் வரலப்பா, ஒரே அசதியாக இருக்குது, நீ வேணா போயிட்டு வா. வேணாமா, நீ சொன்னியேன்னு தான் சொன்னேன் தான், அதுக்காக நினைச்சப்பா வெளியே வாசலை ஓடிட முடியுதா? வயசாகுதுல்ல, உடம்பு கூட சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது. அப்போ வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ரேடியோவில் பாட்டு கேளு, இல்லை டிவி பாரு. அடா போப்பா,
இதெல்லாம் தான் எதைக்கும் செஞ்சு அழுத்து போயிடுச்சே. வேற என்னதான் செய்யலான்னு சொல்றேம்மா. வேற என்னத்தை தான் செய்யறது? இழுத்து போத்திக்கிட்டு படுக்க வேண்டியதுதான். என்னை மாதிரி கொடுத்து வைக்காத ஜென்மங்களுக்கு தூக்கம் ஒண்ணுதான் பொழுதுபோக்கு. ஏம்மா சலிச்சுக்கிற? பின்ன என்னப்பா, இங்க என்ன 4 பேரு குழந்தைங்களா மேல வந்து விழுந்து பொருளுதுங்க. நான் அதுங்களோட விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க. திரும்ப திரும்ப நாமளே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும்னு தான். சரி விடுமா, இல்லாததை பத்தி இப்ப என்ன பேச்சு? நீ சுலபமா விடுமான்னு சொல்லிட்ட. என்னால அப்படி கை கழுவி விட முடியாதா? மனசு கேட்க மாட்டேன்னுதே. அம்மா, அதையே பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் திடீர்னு ஆகாசத்துல இருந்து ஒரு குழந்தை வந்து குதிச்சுட்ட போகுதா? கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காதம்மா. ஆகாசத்துல இருந்து ஏன் தம்பி குதிக்கணும்? நல்லா ஒழுங்கான முறையிலே பிறந்துட்டு போகுது. அது எப்படிம்மா இத்தனை வருஷம் இல்லாம இனிமேதான் வரப்போகுதாக்கும்? ஏன்பா வராது? புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா தானே வந்துட போகுது. புத்திசாலித்தனமான புஷ்பாவை டாக்டர் காட்டலாம்னு சொல்றியா? ஆமா, காட்டிட்டா மட்டும் பிறந்துடுமா? அதான் அந்த சாமியார் ஆணி அடிச்சாப்புல சொல்லிட்டாரே, இந்த சனியனுக்கு குழந்தையும் பிறக்காது மண்ணும் பிறக்காதுன்னு. ஏமா டாக்டர்கிட்ட காட்டி ஏதாச்சும் மருந்து மாத்திரைன்னு நிறுத்து தம்பி. அன்னைக்கு நடந்ததை நீ மறந்துட்ட போல இருக்கு. சாமியார் கொடுத்த குங்குமத்து கூட வச்சுக்க முடியாம இவ தலைதறிக்க ஓடி வந்தது நினைப்பில்லையா? உடம்புல அத்தனை தோஷம் இருக்க கொண்டுதான் அம்மன் பிரசாதத்தை தொட்டு கூட பார்க்க முடியாம செஞ்சுடுத்து. இந்த அழகுல 1000 2000 செலவு பண்ணி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டிட்டா மட்டும் டக்குன்னு பிறந்துடுமா? இது நம்ம குடும்பத்தை நாசமாக்குறதுக்குன்னே வந்திருக்கிற மூதேவி. பிச்சை காசு 5000 தூக்கி ஜம்மமா நம்ம கையில கொடுத்துட்டு இப்படி தோஷம் இருக்கிற பொண்ணை தலையில கட்டிட்டாங்க பாவி மனுஷங்க. நாமளும் அப்பாவியா இருந்து தொலைச்சிட்டோம். இல்லைன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டத முன்னாடியே கண்டுபிடிச்சு ஏதாச்சும் பரிகாரம் செஞ்சிருக்க மாட்டாமா? யார் கண்டாங்க இப்படி எல்லாம் கூட ஏமாத்துவாங்கன்னு? யாருக்கு அதெல்லாம் தெரியுது? சாமியார் சொன்னது இருக்கட்டுமா, நாமளும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு என்ன தம்பி இது, இன்னும் என்ன செய்வாங்களாம்? சாமியார் சொன்னாப்புல இது குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லப்பா, நீ தான் கண்ணாலேயே பாக்குறியே. தானா சிரிச்சுக்குது, திடுதிடும்னு தானே அழுவுது. என்னமோ யாரோ கொலையே செஞ்சிட்டாப்புல என்ன அழுகை. கண்ணால குடங்குடமா தண்ணி விழுது. இதெல்லாம் விடு, உன்னண்டா அதுக்கு ஏதாச்சும் மரியாதை இருக்குதா? முக்கியமா புருஷனாச்சேன்னு துளி ஆசை அக்கறை அப்படின்னா என்னென்ன கேட்கும் போல இல்லை. இவ தான் இப்படி இருக்கா தொலையுது. இவங்க வீட்டில இருந்து யாராவது இந்த பக்கம் எட்டி பார்த்து மாப்பிள்ளைன்னு உனக்கு துளி மதிப்பு தர்றாங்களா? விட்டுது சடின்னு கட்டி கொடுத்தப்பவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. இப்ப நாம எல்லாம் கஷ்டப்படும். அட பொண்ணு தான் சரியில்லை போனா போகுது, வேற பணம் காசாவது ஒழுங்கா கொடுத்து ஈடு கட்டினாங்களா? அதுவும் இல்லை. தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு ஒரு கல்யாண சாப்பாடு. பூன்னு ஊதினா பறந்து போடுறாப்புல 4 நகைங்க, இளவுக்கு எடுக்கிற மாதிரி மொட்டையா 2 பட்டு புடவை. இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு மனசு ஆறவே இல்லைப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க எப்படி ஜம்முன்னு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசிக்கிட்டு ஜோரா இருக்காங்க தெரியுமா? நீ ஒன்றும் தெரியாத சூதுவாது அறியாத பிள்ளைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மொட்டை அடிச்சா தலையை காட்டிக்கிட்டு இருந்துட்ட. என்னம்மா இது? பழசை பத்தி பேசி வீணா உடம்ப கெடுத்துக்காதன்னு சொல்றேன்னுல்ல, நீ ஏன்பா அழுத்துக்கிற? ஏன் ஆத்தாம நான் பொறுக்காம புலம்புறேன். நீ கேட்டா கேளு, இல்லை விட்டா விடு, எனக்கு என்ன? பத்தியா உடனே கோச்சுக்கிறியே. உன் நன்மைக்காக சொன்னா என் நன்மை கிடக்கட்டும்ப்பா. இப்ப நான் கவலைப்படுறது உன்னை பத்தி தான். எத்தனை சொன்னாலும் உனக்கு எங்க புரியுது? நான் இல்லை கடைசியில திட்டு வாங்கி கட்டிக்கிறேன். திட்டா? யாருமா திட்டுறாங்க உன்னை? யாரா இருந்தா என்னப்பா? உனக்குத்தான் நான் பழசை பத்தி பேசினாலே பிடிக்கலே. அதுக்கும் இதுக்கும் என்னம்மா? உன்னை யாரு திட்டுறாங்கன்னு தான். யாருன்னு சொல்ல? ஊர் முழுக்க பேசுறதுதான். மூத்தா பெத்த பிள்ளைதானே, இவளே பெத்ததா இருந்திருந்தா இப்படி செய்வாளான்னு கூசாம சொல்லுது. உன்னை வளர்க்க நான் பட்ட பாடு எனக்குள்ள தெரியும். என் வயிற்றுல பிறந்தா கூட நான் அக்கறையா கவனிக்கல. என்னம்மா இது, என்னென்னமோ சொல்ற? என்னை நீ சரியா கவனிக்கலன்னு யார் அப்படி சொன்னது? நீ பேரை சொல்லு, நான் போய் அவங்க பல்லுக்குள்ளெல்லாம் உடைச்சிட்டு வந்துடுறேன். அது யார்? அது எங்க அம்மாவை பத்தி அப்படி பேசினது? ஐயே பதறாத தம்பி, ஊர் என்ன சொன்னா நமக்கு என்ன? நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. உன் சித்திக்கு தான் புரிஞ்சுக்காம பேசிட்டாங்களேன்னு. யார் சித்திங்களா? அவங்க என்னம்மா சொன்னாங்க? உன் மேல உசிரியே வச்சுக்கிறங்களாச்சே.
அவங்க ஆமாம்ப்பா, உசுரையே வச்சிருக்கவங்க தான். அதான் நான் மற்றவங்ககிட்ட பேச்சு வாங்குறது பிடிக்காம இப்படி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்கலம்மா. புரியும்படியா சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்ப்பா. அவங்க 2 பேரும் இங்க வந்து ஒரு 4 நாள் தங்கினாங்க இல்ல, அப்ப உன்னை நல்லா கவனிச்சிருக்காங்க. நீ இப்படி நடைப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. கார்த்தி தம்பிக்கு வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணுமாக்கா? உன் வயித்துல பிறந்த புள்ளைன்னா இப்படி இருக்க நீ விட்டுருப்பியான்னு நவநீதன் கேட்டப்போ நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமாப்பா. உனக்கு குழந்தை பிறக்காததுக்கும் உன் பொண்டாட்டி சரியில்லாததுக்கும் நான் என்னப்பா செய்வேன்? அதுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? விடுமா. அதுக்கு தான்ப்பா நானும் சொன்னேன். ஆனா நவநீதம் என்ன சொல்றா தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நாம் தான் மாத்தி அமைச்சுக்கணும், நமக்கு தேவையான நாம் தான் கிடைக்க வச்சுக்கணும்னு சொல்றா. அது எப்படி? குழந்தை வேணும்னா அதெல்லாம் கடையில் கிடைக்கிற சமாச்சாரமா? காசு கொடுத்து எடுத்துக்கிட்டு வர மெய்தான்ப்பா. காசு கொடுத்தா கிடைக்காதுதான். ஆனா காசு பணமும் கொடுத்து குழந்தை பிறக்கவும் வழி இருக்குதுன்னு யாராச்சும் சொன்னா வாங்கிக்க கசக்குமாப்பா? என்னது என்ன இது புது மாதிரி வியாபாரமா இருக்கு? வியாபாரம் இல்லப்பா, நியாயமா நடக்கக்கூடிய விஷயம்தான். எனக்கே நவநீதமும் சொர்ணமும் சொன்னப்புறம்தான் புரிஞ்சது. புரியல உனக்கு விளக்கமாவே சொல்றேன். நல்ல பொண்ணா பார்த்து நீ இன்னொரு கல்யாணம் கட்டிக்கன்னு சொல்றேன். இன்னொரு கல்யாணமா? என்னமா ஆயிடுச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆயிடலப்பா. உனக்கு ஆக வேண்டிய பத்தி தான் யோசிச்சு சொல்றேன். 2ஆம் தரம் கட்டிக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். ஏன்பா பாவம்னு நினைக்கிறியா? 2ஆம் தரம் கட்டிக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லப்பா. மூத்தது சரியில்லைன்னா 2ஆவது கட்டுறதுல என்ன தப்பு? இப்ப நான் இல்ல, உன் கதை வேறம்மா. என்னை பெத்தவ செத்து போயிட்டான்னு அப்பா உன்னை கட்டிக்கிட்டாரு. இங்க அப்படியா? புஷ்பா நல்லா தானே இருக்கா? இருக்கா இருக்கா. உனக்கு பொண்டாட்டியா லட்சணமா ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா பாரு. இருக்காளாம் இருக்கா. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பன்னாட ஜென்மம். அதுக்காக அவளை என்னை தள்ளி வச்சிடலாம்னு சொல்றேன். ஏதோ 13 வருஷம் வாழ்ந்துட்ட அந்த பாவத்துக்காக சொச்ச நாளைக்கு அவளுக்கு சோறு போட்டுடு. இந்த வீட்லயே ஒரு பக்கமா இருந்துட்டு போகட்டும். நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, அவ்வளவுதானே. புரியாம பேசுறாமா. எனக்கு என்ன வயசாவது தெரியுமா? 35. அட, இது ஒரு பெரிய வயசா? இந்த காலத்துல ஒவ்வொருத்தனுக்கும் கல்யாணமே 30 வயசுல தான் ஆகுது. உனக்கு என்னப்பா? பார்க்கறதுக்கு ராஜாவாட்டம் இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற. உனக்கு இருக்கிற அழகுக்கும் பணத்துக்கும் இந்த தரித்திரத்தை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா அவஸ்தைப்படணும்னு என்ன தலையெழுத்து? என்னப்பா பேச மாட்டேன்ற? என்னமோ என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஊர் உலகத்துல மற்ற பிள்ளைங்கள போல நீயும் நல்லா வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? உன் நிலைமையை பார்த்து பார்த்து ராவுல படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேன்னுதுப்பா. ஆசை ஆசையா வளர்த்த புள்ள இப்படி. ஐயோ அழாதம்மா, வேணாம் ப்ளீஸ். கண்ணை தொடச்சுக்க. எப்படிப்பா அழாம இருக்கிறது? நானும் ஒரு மனுஷி தானே. தொண்டை தண்ணி வத்த உன்னண்ட பேசுறேன். நீ என்னமோ புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. நல்லதுக்கு சொல்றத கூட நீ தப்பா நினைக்கிறியோன்னு. அப்படியெல்லாம் இல்லம்மா. பின்ன என்னப்பா, மற்றவங்க சொல்றாப்புல நான் என்ன உன்னை பெத்தவளா? சித்தி தானே, அதான். ஐயோ அம்மா, ஏன் தான் இப்படியெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிறியோ? உன்னை நான் சித்தியாவா நினைக்கிறேன்? அப்ப சரின்னு சொல்லேன். இதை பார் தம்பி, நீ மட்டும் சரின்னு சொல்லிடு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்திடுவோம். சரி, சொல்றது இருக்கட்டுமா. என்னை கட்டிக்க எந்த பொண்ணும் தயாரா இருப்பா? அதை சொல்லு முதல்ல. ஏன்பா இல்ல? நீ தலையாட்டின மறு நிமிஷமே கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்ல ரெடியா இருக்காங்க. அப்ப பொண்ணே பார்த்துட்டியா? பார்த்தாப்பலதான். அப்படின்னா நவநீதன் சித்திக்கு நாத்தி ஒருத்தி பெங்களூர்ல இருக்கா தெரியுமா? அவளோட மகதான். அவங்க மகளா? அவங்கெல்லாம் பணக்காரங்கன்னு நீயே சொல்லியிருக்கியே. பெண்ணை 2ஆம் தரமா கட்டி கொடுக்க சம்மதிப்பாங்களா என்ன? ஏன் மாட்டாங்க? எங்களுக்கு ஒரே பொண்ணு தான். சொத்து அத்தனையும் அவ பேர்ல தான் எழுதி வைக்க போறோம். அதனால பையன் நல்ல குணமா மட்டும் இருந்தா போறோம்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க சொன்னதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா வேற நல்ல பையனா அவங்க கண்ணில் படவே இல்லையா என்ன? சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டாவது எத்தனையோ பேர் தயாரா இருப்பாங்களே. இருக்காங்க தான். ஆனா ஆனா அந்த பொண்ணுக்கு அநியாயமா ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சுப்பா. கெட்ட பேரா? அது ஒண்ணுமில்லப்பா. காலேஜ் படிக்கிறப்போ ஒரு வாட்டி ஸ்நேகிதிங்களோட உல்லாச பயணம் போயிருக்கு. அப்ப பஸ் விபத்துக்குள்ளானதுல இந்த பொண்ணுக்கு லேசா அடிபட்டு இருக்கு. உடனே தான் ஒருவேளை செத்து போயிடுவோம்னு பயந்துக்கிட்டா போல. அதே அதிர்ச்சியில லேசா பிரமை படிச்சாப்புல ஆகி 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கு. நம்ம ஊர் தான் வம்புக்கு பேர் போனதாச்சே.
இப்ப எல்லாம் சரியாயிட்டா கூட நம்பாம பைத்தியக்கார பொண்ணுன்னு பட்டம் கொடுத்துருச்சு. பாவம்பா, பொண்ணு ராஜாத்தியாட்டம் இருக்குதான். நவநீதன் சொன்னான். அந்த பொல்லாத பேர் ஒட்டிக்கிட்டதால புள்ளை வீட்டுக்காரங்க சம்பந்தம் பேச யோசிக்கிறாங்களாம். கொடுத்து வைக்காத பாவிங்க. பொண்ணு தான் சரியாயிடுச்சே, அப்புறம் என்ன? நல்ல குடும்பம், நல்ல மனுஷங்க, சொத்து மதிப்பு அவங்களுக்கே தெரியாதாம். எவ்வளவு பணம் இருந்து கூட துளி கூட அகங்காரம் இல்லாம திமிர் இல்லாம நாங்க அவங்க கூட சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறோம்னு நவநீதத்துக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீ என்னப்பா சொல்ற? இதற்கு மேலும் சொல்வதற்கு வேறு என்னதான் இருக்கிறது? எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் போது ஏற்கனவே அம்மா கூண்டுவான கார்த்திகேயன் கனகாமியின் இந்த சாமர்த்தியமான பேச்சில் மயங்கி உன் இஷ்டம் போல செய்யுமா, பொண்ணு பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை, நீயே பேசி முடிவு பண்ணி நல்ல நாளா குறிச்சிடு என்று கடைசியில் பச்சை கொடி காட்டிவிட்டதில் ஆச்சரியம் என்ன? அத்தியாயம் 7. 4 மூலையிலும் மஞ்சள் தடவின இன்லண்ட் கடிதம் ஒன்று நவநீதத்திடமிருந்து அன்றைய தபாலில் வந்திருந்தது. பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு அறையை விட்டு வெளியே வந்து அதை பெற்றுக்கொண்ட சுதாகருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மஞ்சள் தடவப்பட்டிருப்பதை பார்த்தால் ஏதோ நல்ல சமாச்சாரம்தான். யாருக்காவது கல்யாணமா? பிரித்தால் தெரிகிறது. கனகம்மா என்று விலாசத்தில் இருந்தாலும் சித்தியிடமிருந்து தானே என்கிற நினைப்பில் பிரித்து படித்தான். அன்புள்ள அக்காவுக்கு நவநீதம் அநேக நமஸ்காரம். இப்பவும் உன்னுடைய விவரமான கடிதம் கிடைத்தது, சந்தோஷம். உன் லெட்டர் கிடைத்தவுடன் பெங்களூருக்கு ட்ரங்கால் போட்டு அவர்களுடன் இவர் பேசினார். சுபகாரியத்தை சீக்கிரமாக வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார்களாம். அதனால் இந்த வாரத்திலே ஒரு நாள் மெட்ராஸ் வந்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை பற்றி உன்னிடம் பேசப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். நீ அவர்களிடம் ரொம்ப கராராக பேச வேண்டிய அவசியமில்லை. எப்படி இருந்தாலும் அத்தனையும் இனி நமக்குத்தானே. நல்ல விதமாக நடந்து முடிந்தால் தாம்பூலம் மாற்றிக்கொண்டு விடு. மற்றவை உன் கடிதம் கண்ட பிறகு. இப்படிக்கு நவநீதம். ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல் விழித்த சுதாகர் மறுபடி ஒரு தரம் கடிதத்தை படித்தான். சுபகாரியமா? என்னது? அம்மாவிடம் வந்து பேசப் போகிறார்களா? அப்படி என்ன சுபகாரியம்? யாருக்காவது கல்யாணமா? அதற்கு அம்மாவிடம் வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? முடிந்தால் தாம்பூலம் மாற்றிக்கொண்டு விடு. கல்யாண விஷயம்தான். யாருக்கு? அம்மா தாம்பூலம் மாற்ற வேண்டுமென்றால் இந்த வீட்டில் ஒருத்தருக்கு தான் கல்யாணம். அண்ணாவுக்குத்தான் ஏற்கனவே ஆகிவிட்டதே. அப்படி என்றால் எனக்குத்தானா? எனக்கு சம்பந்தம் பேசத்தான் பெங்களூரிலிருந்து வரப்போகிறார்களா? எரிச்சலுடன் கடிதத்தை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறத்தை பார்க்க போகையில் பாத்ரூமில் இருந்து கனகம்மா வெளிப்பட்டாள். அவசரமாய் நடந்து அவளை அடைந்து அவள் கையில் கடிதத்தை திணித்தான். ஒன்றும் புரியாமல் விழித்தவளிடம் இந்த லெட்டர் இப்போ வந்துச்சு என்றான். கடிதம் நவநீதத்திலிருந்து என்பதை படித்து புரிந்து சற்றே உஷாரானாள். சுதாகரை சந்தேகமாக பார்த்தாள். நீ படிச்சியா இத? எனக்குத்தான் வந்திருக்கு. நீ எப்படி பிரிச்ச? ஆமா, நீ மட்டும் அன்னைக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்த லெட்டரை கூட பிரிச்சு படிப்பியே. நான் இத சரி சரி, உன் வேலையை பார்த்துட்டு போ. ஒழுங்கா போய் பரீட்சைக்கு படி. நான் படிக்கிறது கிடக்கட்டும். முதல்ல இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. எதுக்கு? லெட்டரை படிச்சல்ல, அப்புறம் எதுக்குன்னா? இதை பாரு சுதா, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ அனாவசியமா 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு நிற்காத. சம்மந்தம் இல்லையா? இப்ப தாம்பூலம் மாத்திக்க போறதா எழுதியிருக்காங்களே சித்தி, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்பதானே சொன்னேன், அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ போய் பரீட்சைக்கு படி. சுதாகர் பொறுமை இழந்தான். என்கிட்ட மறைக்காதேம்மா. இப்ப இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் யாருக்கு? எனக்கு தானே. உனக்கா? உனக்குன்னே இப்ப அவசரம். இன்னும் படிச்சு முடிச்சு 4 காசை என் கண்ணில் காட்டல, அதுக்குள்ள என்ன கல்யாணம்? எனக்கு இல்லையா? அப்ப வேற யாருக்கு? கனகம்மா ஒரு கணம் தடுமாறினாள். சொல்லேம்மா, இந்த வீட்டில் இப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறாப்புல வேற யாருமா இருக்காங்க? கனகம்மா மறுபடியும் மௌனம் சாதிக்க சுதாகருக்கு சந்தேகம் வலுத்தது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்படி மறைக்கிற அளவுக்கு என்ன பெரிய ரகசியம்? சின்ன பையன் இவன் என்ன என்னை கேள்வி கேட்பது என்ற கோபம் மேல கனகம்மா தைரியமாக நிமிர்ந்து நின்றாள். ரகசியமா? இதில் என்ன பெரிய ரகசியம்? சொல்றேன் கேட்டுக்க. இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் கார்த்திக்கு தான். என்னது? என்னடா பெருசா மிரட்டினியே? இப்ப விஷயம் தெரிஞ்சிச்சுல, இன்னும் ஏன் போய் தொலையாம இங்கேயே நிக்கிற? என்னம்மா சொன்ன? அண்ணனுக்கா கல்யாணம்? 2ஆம் தாரமா கட்டிக்க போறாரு. அண்ணி உசுரோட இருக்கிறப்பவே இன்னொரு கல்யாணமா? அக்கிரமமா இருக்கே. எல்லாம் உன் வேலைதானா? என்ன அநியாயம்மா? நிஜமாதான் சொல்றியா இல்லை விளையாட்டுக்கா? சுதா, மரியாதையா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ.
வேற ஏதாச்சும் என்னை கேட்டால் அப்புறம் நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். இப்போ நீ செய்கிற காரியம் ரொம்ப நல்ல காரியம்னு நினைப்பா. ஒரு அப்பாவி பொண்ணு அகப்பட்டது போறாதுன்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் வீணாக்க போறியா? நீ செய்யறது அண்ணனுக்கு தெரியுமா? அதான் லெட்டரை படிச்சில்ல, கார்த்தி சம்மதம் சொன்னப்புறம்தான் நான் நவநீதத்துக்கு லெட்டரே எழுதினேன். அட பாவீங்களா, இப்படி அநியாயம் பண்றீங்களே. நான் கடைக்கு பேச சுதா, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு 100 தடவை சொல்லிட்டேன். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அடிக்குரலில் கண்டிப்பா சொல்லிவிட்டு அவனை விலக்கி கொண்டு கனகம்மா முன்னரங்கி போனாள். இவளிடம் பேசி நீ பயனில்லை என்பது புரிய சுதாகர் தவித்தான். என்னவோ காய்கறி வாங்க போகிறேன் என்பது மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தை எத்தனை சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட்டாள். அண்ணி இருக்கையிலே இன்னொரு பெண்ணை அண்ணன் மணக்கப் போகிறாரா? ஐயோ, யாருக்கும் தெரியாமல் இத்தனை ஏற்பாடுகளும் நடந்து இப்போது தாம்பூலம் கூட மாற்றி கொண்டு விடுவார்கள் போலிருக்கிறதே. இத்தனைக்கும் ஏன் இதுவரை எனக்கு தெரியவில்லை? அண்ணியை அம்மா படுத்தும் போதெல்லாம் இது சாதாரண மாமியால் படுத்தல்கள்தான், வீட்டுக்கு வீடு இருப்பது தானே என்கிற சமாதானத்தில்தான் வேறு விபரீத முடிவுகளை பற்றி எண்ணாமலே இருந்து விட்டேனே. அம்மாவின் வாய்க்கு பயந்துதான் அண்ணனும் இப்படி நடந்து கொள்கிறான். தனிமையில் அண்ணியிடம் பிரியமாகத்தான் இருப்பான் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டேனோ? இனி இவர்கள் விஷயம் நமக்கு இதில் சம்பந்தமில்லை என்று இதுவரை ஒதுங்கியிருந்துதான் தவறோ? கடவுளே, என்ன செய்ய போகிறேன் நான்? எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று இனிமேல் பேசாமல் இருக்க என்னால் முடியாது. அண்ணனிடமே பேசி பார்த்தால் என்ன? உடனடியாக செய்யக்கூடியது இது ஒன்றுதான் என்று புரிந்து போக சுதாகர் அன்று மதியமே கார்த்திகேயனை தேடிக்கொண்டு அவனது அலுவலகத்துக்கே போனான். திடுமென்று இவன் எதிரே வந்து உட்கார்ந்ததில் எதுவும் புரியாமல் திருதிருத்தவனிடம் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். எனக்கு இன்னொரு அண்ணி வரப்போறாங்களாமே இஜமா. என்ன சொல்ற சுதா? உனக்கு யார் சொன்னாங்க? யார் சொன்னா என்ன? விஷயம் மெய்தானான்னு கேட்குறேன். சே, இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. அம்மா தான் புத்தி கெட்டு போய் இப்படி. நிறுத்து சுதா, அவங்கள தப்பா பேசாத. ஆஹா, அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப உத்தமமான காரியம், அப்படியே புகழ்ந்து பேச. நீ இப்படி இருக்கிறதால தான் அவங்க உன்னை ஆட்டி வைக்கிறாங்க. வாய் மூட போறியா இல்லையா? அவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா? என்னை வளர்த்தவங்க என்கிட்ட அன்பா இருக்காங்க, பொம்மை தான். இல்லைன்னா இப்படி அன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டுறதை பற்றி யோசிப்பியா? அரைஞ்சிடுவேன் ராஸ்கல். நிறுத்துன்னு சொன்னால் கேட்காம மேலே மேலே பேசிக்கிட்டு போறியே. யார் யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க? இத்தனை வருஷம் அவ கூட குப்பை கட்டுனது பத்தாதா? ஒரு நாள் சந்தோஷமாக இருந்திருப்பேனா? இப்போவாது முழிச்சுக்கிட்டு நல்ல முடிவாக எடுத்திருக்கோமேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை போய் நல்ல முடிவா இதுவா இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? அப்படி என்ன குறை அன்னிக்கிட்ட? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இப்போ என்ன குறையா? ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை பெற்றுத்தர முடிஞ்சுதா? அந்த மூதேவியை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக என் வம்சம் வளராமலே போயிடணுமா? நானும் 4 பேரை போல குழந்தை குட்டின்னு இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? ஆசைப்படுறது தப்பு இல்லைன்னா அதுக்காக எடுத்திருக்கிற முடிவு தான் சரியில்லை. குழந்தை பிறக்கலைன்னா அண்ணியை கூட்டிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டு, இல்லை நீயும் போய் டெஸ்ட் செஞ்சு பாரு. அப்படியும் பிறக்கலைன்னா அப்புறமா என்ன செய்யறதுன்ற பற்றி யோசிப்போம். அதை விட்டுட்டு நீயா ஒரு முடிவெடுத்தா? சுதா, இதெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாத. நீ செய்கிற அக்கிரமத்தை பார்த்து ராஸ்கல் மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்றியே. கார்த்திகேயன் கத்தலாய் பேச சுதாகர் வாயை மூடிக்கொண்டான். பின் மெதுவாக நினைவுக்கு வந்த மாதிரி கேட்டான். சரி, பொண்ணு யாருனாவது எனக்கு சொல்றியா? இல்லை அதுவும் எனக்கு அவசியம் இல்லாததா? வெறுப்புடன் தம்பியே ஒரு கணம் வெறித்தான் கார்த்திகேயன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? என்ன செய்யறது? தேடிக்கிட்டு போய் வாழ்த்தா சொல்ல போறேன்? சும்மா ஒரு இதுக்காக கேட்டேன். நவநீதன் சித்தியோட நாத்தி பெங்களூரில் இருக்காங்கல்ல, அவங்க மகளைத்தான் கட்டிக்க போகிறேன். யாரு? பெங்களூரில் என்னமோ ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்களே, அவங்க மகளா? அவங்க தான். சுதாகர் படக்கென்று தலையில் அடித்து கொண்டான். நான் என்ன பொம்மையான்னு கோவப்பட்டிய? இப்போ தெரிஞ்சுக்கண்ணா, அம்மா உன்னை நல்லா ஏமாத்துறாங்கன்னு. என்னை யாரும் ஏமாத்தலை, அந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு யாரோ சொல்ல கேட்டுத்தானே நீ இப்படி பேசுகிற. அப்படின்னா உனக்கு உண்மை தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே வா. என்ன பெரிய உண்மை? பாவம், அது எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வீணா பழி போட்டிருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களா? நீ சரியான ஏமாந்த சோனகிரினா. நவநீதன் சித்தி அம்மா கிட்ட அந்த விவரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது
அந்த பொண்ணைத்தான் உனக்கு பேச போகிறாங்கன்னு. அந்த பெண்ணு யாரோ ஒரு பொறுக்கி கூட சேர்ந்து ஊர் சுற்றி கெட்டு போயிடுச்சான். அப்புறம் அது வயிற்றுல உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த பையன் பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டானா. அந்த அதிர்ச்சியில தான் அதுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சான். இப்போ அது வயிற்ற சுத்தம் பண்ணிட்டு உன் தலையில் கட்ட பார்க்குறாங்க. இன்னும் அது யார் கூடவும் பேசாமல் பிரமை. கார்த்திகேயன் கோபம் தாங்காமல் எழுந்து வந்து சுதாகரை பலார் என்று கன்னத்தில் அறைந்தான். தருதல நாயே, வாய்க்கு வந்தபடி பேசாதேன்னு அப்பவே பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது கேட்குறியா நீ? மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லை ஆஃபீஸ்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன். இப்போ தான் படிப்பு முடிஞ்சு பரீட்சை எழுத துவங்கியிருக்க. அதுக்குள்ளே என்னமோ பெரிய வக்கீல்னு மனசில் நினச்சிக்கிட்டு எங்கிட்ட பேச வந்துட்டியே ராஸ்கல். வீட்டுக்கு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். முதல்ல இந்த இடத்த விட்டு ஒளிஞ்சு தொலை. தடுமாறி போன சுதாகர் கன்னத்தை தடவிக்கொண்டே வெளியே வந்தபோது வலியையும் மீறி இனி என்ன செய்வது என்று கவலை அவன் மனசை முழுவதுமாய் வியாபித்திருந்தது. அத்தியாயம் 9. குழம்பி போன மனசுடன் வெளியே சுற்றிவிட்டு அந்த குழப்பம் சற்றும் தீராமல் சுதாகர் வீட்டுக்கு திரும்பி போது மணி 7 என்றது. முன்னரையில் புஷ்பா தரையில் அமர்ந்து புஸ்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். இவன் நுழைவதை பார்த்து சரக்கென்று எழுந்து நின்றாள். மென்மையாக புன்னகைத்தாள். வா தம்பி, காபி சாப்பிட்றியா? அவள் முகத்தை பார்க்க கூசினவன் போல் இவன் முகத்தை தலைத்து கொண்டான். மத்தியானம் புறப்பட்டு போய் இப்போதான் திரும்ப வரியா? இடையில ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? பரீட்சைக்கு படிக்கிற புள்ள, உடம்ப கவனிச்சுக்க வேணாமா? இவன் பதில் ஏதும் பேசாமல் நிற்க அவள் மெதுவாய் அருகில் வந்தாள். கவலையாய் கேட்டாள். ஏன்பா பதில் பேச மாட்டேன்ற? உடம்பு சரியில்லையா என்ன? ஒரு தரம் அவளை நிமிர்ந்து பார்த்து விட்டு மெல்ல பதில் சொன்னான். இல்லை நீ, நல்லாத்தான் இருக்கேன். ஆமாம், தனியாவா இருக்கீங்க? அவங்கெல்லாம் எங்கே? வெளியே போயிருக்காங்க. எங்கே தெரியாது. திரும்பி வர எத்தனை நேரமாகுமாம்? புஷ்பா சிரித்தாள். என்றைக்குமே என்னிடம் யாரும் சொல்லாத விவரங்களை போய் கேட்கிறாயே என்ற பாவனையில் மறுபடி சிரித்தாள். ஏன் அண்ணி சிரிக்கிறீங்க? அவங்க எப்போ போனாங்க? 6 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியே போனார். மாலை கார்த்திகேயன் வந்ததுமே கிளம்பி போய்விட்டார்கள் என்றால் கல்யாணம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். திடுமென்ற சுதாகருக்குள் வெளிச்சம் ஒன்று பரவியது. அண்ணி தனியாக இருக்கும் இந்த நேரத்தில் அவளிடமே பிரச்சனையை பற்றி விவாதித்து ஒரு தீர்வு கண்டுவிட்டால் என்ன? முதலில் இவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இதுவரை இல்லை என்றால் நான் சொல்வது எப்படிப்பட்ட விளைவை உண்டாக்கும் தெரியவில்லை. முயற்சித்து தான் பார்ப்போமே. ஏன் அண்ணி நிற்கிறீங்க? உட்காருங்களேன். நீ ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லையா? இல்லை, நீங்கள் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னிடம் பேச என்ன இருக்கிறது என்கிற சந்தேகத்தில் புருவங்கள் முடிச்சு போட அவனை பார்த்தவள் தயக்கமாய் கீழே கதவோரமாக உட்கார்ந்தாள். கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, நீங்கள் ஏன் இப்படி எதுலேயுமே பட்டுக்காம விட்டேத்தியாக இருக்கீங்க அண்ணி? புஷ்பா சரக்கென்று பார்வையை உயர்த்தி இவனை பார்த்தபோது முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை மறந்து ஒரு இறுக்கம் பரவியது. விட்டேத்தியான? எங்கள் அண்ணன் உங்களுக்கு தாலி கட்டின புருஷன்தானே. அவர் எங்கே போகிறாரு, என்ன செய்கிறாருன்னு கூட தெரியாமல், தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூட செய்யாமல் ஏன் இருக்கீங்கன்னு தான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தானே தம்பி இருக்க, உனக்கு இது கூட புரியலையா? புரியுது. எங்கள் அம்மாவுக்கு பயப்படுறீங்க அதானே? அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. ஆனால் அதுக்காக பயந்து சாகணும்னு எதில் எழுதியிருக்கு? உங்கள் புருஷன் கூட நீங்கள் பேசுறது கூட அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணுமா என்ன? அவள் அசூரசியமாக தலையை குனிந்து கொண்டாள். கைவிரல்களை பிரித்து பிரித்து மூடினாள். நான் கேட்குறது பிடிக்கலையா அண்ணி? பதிலே பேச மாட்டேன்றீங்க. புஷ்பா சூழ் கொட்டினாள். என்னப்பா சொல்கிறது? ரொம்ப வருஷமாக எனக்கு பழகி போயிட்ட விஷயத்தை பற்றி இப்போ எதுக்கு பேசணும்? அப்போ இனிமே இப்படியே இந்த நரகத்திலேயே வாழ்ந்துடுறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நான் என்ன முடிவு பண்ணுறது? எல்லாம் அவங்க தலையில் விதிச்சிருக்கிறபடிதானே நடக்கும். இப்படி விரக்தியாக பதில் சொன்னால் எப்படி? வேற எப்படிப்பா சொல்ல? அது சரி, நீ என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. இப்போ அதைத்தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சமையலறையை விட்டு வெளியே வந்தே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். உங்களை ஒரு அடிமை மாதிரி எங்கள் அம்மாவும் அண்ணனும் நடத்த. அவள் கையை நீட்டி அவனை தடுத்தாள். வேணாம் தம்பி, அவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசுறது தப்பு. வீணாக வருத்தப்படாமல் போய் பரீட்சைக்கு படிப்பா. நான் படிக்கிறது இருக்கட்டும், உனக்கு தம்பி சொன்னா கேளு. ஆயுசு பூரா நான் இப்படித்தான் இருக்க போகிறேன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு.
அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்காம போய் படி. அண்ணி, என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நீங்கள் இப்படி கோழையாக இருக்கிறதால தான் உங்களை நல்லா விரட்டுறாங்க. கொஞ்சம் தைரியமாக இருந்து உங்கள் நிலைமையை பற்றி தெளிவாக யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இத்தனை வருஷமாக இருந்துட்டு வர உன்னை திடீர்னு மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை தம்பி. எதுக்கு அதை பற்றி எல்லாம் பேசி? சரி, பேசாதீங்க. விஷயம் மேலே மேலே மோசமாக போய்கிட்டே இருக்கட்டும். எரிச்சலுடன் அவன் குறுக்கு நெடுக்கும் நடப்பதை பார்த்து புஷ்பா விரக்தியாய் சிரித்தாள். இதுக்கு மேல மோசமா போறதுக்கு என்ன பாக்கி இருக்குன்னு தானே சிரிக்கிறீங்க? அவள் பதிலேதும் பேசாமல் இருக்க அவன் நின்றான். குரலை தலைத்து பேசினான். இப்ப அவங்க வெளியில போயிருக்காங்களே, எங்க எதுக்குன்னு தெரியுமா? அதான் தெரியாதுன்னு. சரி விடுங்க, நானே சொல்றேன். எங்க அண்ணன் ஒரு கடங்காரன். தம்பி, மரியாதையா பேசு. அவரை பத்தி மரியாதை குறைச்சலா என்னண்டா பேசினா? ஆஹா, அந்த மகா உத்தமருக்கு மரியாதை வேற வேணுமா? அவர் 2ஆம் தரம் கட்டிக்க போறாராம், தெரியுமா உங்களுக்கு? சுரத்தில்லாம கேட்டுக்கொண்டிருந்தவள் திடுமன அதிர்ந்து நிமிர்ந்தாள். என்ன சொன்ன? உண்மைதான் அண்ணி. நான் ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க போறாங்களாம் எங்க அம்மா. தம்பி, நிஜமாவா சொல்ற? என்னண்டா விளையாடாதப்பா. அவளின் தவிப்பு புரிந்த தினசில் சுதாகர் ஏதும் பேசாமல் மௌனம் சாதித்தான். 2 நிமிஷங்களுக்கு பிறகு அவன் பேச துவங்கிய போது அண்ணன் செய்யவிருந்த செயலை பற்றின எரிச்சல் அடங்கி குரல் மென்மையாக கிசுகிசுப்பாக வெளிப்பட்டது. அண்ணி, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தயக்கமாகத்தான் இருக்கு. ஆனா அண்ணன் நிஜமாகத்தான் இன்னொரு பெண்ணை கட்டிக்க போறாராம். புஷ்பா கண்களை அழுந்த மூடிக்கொண்டாள். திடீரென்று பலமாக விழுந்த அடியால் ஏற்பட்ட வலியில் அவள் அதிர்ந்து போய் கைகளும் கால்களும் நடுங்க உட்கார்ந்திருப்பதை சுதாகரால் பார்க்க முடிந்தது. கண்களை சீறிக்கொண்டு பொங்கிய கண்ணீரை அவள் சிரமப்பட்ட அடுக்குவதும் புரிந்தது. அண்ணி, தைரியமா இருங்க அண்ணி, ப்ளீஸ். அவனது வார்த்தைகள் மனசுக்கு இதமாக இருக்க அந்த இதத்தை தாங்க முடியாதவள் போல் லேசாக விசும்ப துவங்கினாள். கடவுளே கடவுளே என்று அரட்டினாள். சித்திங்கெல்லாம் வந்தாங்களே, அப்ப அம்மா கிட்ட என்னமோ சொல்லி கிளப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க வீட்டில் தானே இருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைச்சேன். அவள் அவசரமாக தலையாட்டி, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா என்று மறுபடியும் அரட்ட சுதாகர் கிட்டத்தில் வந்தான். அழாதீங்க அண்ணி, இனிமேதான் நிச்சயம் பண்ண போறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் வழி பிறக்காதா? வழியா? இனிமே என்னப்பா வழி? நான் என்ன செய்வேன்? செய்யலாம் அண்ணி, நீங்க தான் செய்ய முடியும். மூத்த பொண்டாட்டி உசுரோட இருக்கிறப்போ 2வது கட்டுறது சட்டப்படி தப்பு, தெரியுமா? நீங்க இதுக்காக அண்ணன் மேல வழக்கே போடலாம். வழக்கா? நானா? அவர் மேலையா? ஆமா அண்ணி, அவங்க கிட்ட எல்லாம் சாதாரண பேசி பிரயோஜனம் இல்லை. நானும் காலையிலிருந்து அம்மா கிட்டவும் அண்ணன்கிட்டையும் மாற்றி மாற்றி பேசி பார்த்துட்டேன். விடாப்பிடியா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான். என்னப்பா சொல்கிற? பதறாதீங்க அண்ணி, இந்த சமயத்தில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட தான் நல்ல வழி கிடைக்கும். உடனே உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு லெட்டர் எழுதி இங்கே வரவழைங்க. அவங்க துணையோட நீங்கள் முடியாது என்பது போல தலையாட்டி விட்டு அவங்கள எதுக்கு கூப்பிடணும் தம்பி என்றாள் புஷ்பா. பின்ன அவங்க துணை இல்லாம இந்த வீட்டிலே இருந்துகிட்டா போலீஸ்ல புகார் எழுதி கொடுப்பீங்க? புகாரா? ஆமா நீ, அப்பத்தானே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு அவள் கேட்டாள். தடுத்து நிறுத்திட்டு நான் என்னப்பா செய்ய? அதுக்கப்புறமா நான் இங்க இருக்க முடியாது. நாங்களே இங்க திண்டாடுறோம், நீ வேற வராதன்னு அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்படின்னு நான் எங்கே போவேன்? சுதாகர் திடுக்கிட்டான். வாசவன்தான். அண்ணி எங்கே போவாள்? ஆனால் அதற்காக இங்கேயே இருந்து விட முடியுமா? அந்த இன்னொரு கல்யாணத்தை அனுமதித்து விட முடியுமா? நினைத்ததை வார்த்தைகளாக்கி அவளிடம் கேட்டான். ஒரு நிமிஷம் யோசித்தவள், வேற வழியே இல்லை தம்பி, பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும் என்று விசும்பலோடு பதில் சொன்னதும் சுதாகருக்கு சீ என்றானது. அத்தனை பிரயத்தனங்களும் வீண்தானா? கண்ணெதிரே நடக்கும் இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த வழியே இல்லையா? ஆத்திரத்துடன் கையை உதறிக்கொண்டு வெளியே போக கிளம்பியவனை அவள் அவசரமாக தடுத்தாள். தம்பி, என்ன, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆத்திரம் ஏதாச்சும் ஏடா கூடாம செஞ்சிடாதப்பா. எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும், கடவுள் விட்ட வழி. சேச்சே, இப்படியே பேசிட்டு இருக்குங்க. உங்க வாழ்க்கை நாசமாக போகக்கூடாதுன்னு எண்ணத்துல சொன்னதை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்களே வாயை மூடிக்கிட்டப்புறம் நான் என்ன இனிமே பேசுறது? பேசாம என் வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். காலையிலேருந்து நேரத்தை இப்படி வீணாக்கினதுக்கு ஒழுங்கா படிக்கவாது செஞ்சிருக்கலாம். சுதாகர் தன்னறைக்குள் நுழைந்து புஸ்தகங்களை எடுத்து வைத்து கொண்டு வலுக்கட்டாயமாக பிரித்து படித்தபோது ஒரு வார்த்தை கூட மனசில் பதிய மறைத்து அவன் ஆத்திரத்தை மேலும் தூண்டிவிட்டது. அத்தியாயம் 9.
அந்த பிரம்மாண்டமான சிவப்பு கட்டிடத்தின் அறைகளில் ஒன்றிலிருந்து வெளியே வந்தபோது சுதாகருக்கு சந்தோஷத்தில் ரொம்ப படபடப்பாக இருந்தது. யாருக்குமே கிடைக்காத ஒன்று தனக்கு மட்டும் ரகசியமாக கிடைத்து விட்ட மாதிரி மனசு பொங்கி பொங்கி பூரித்தது. இருக்காத பின்ன எத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் படித்து பரீட்சை எழுத வேண்டியிருந்தது. அந்த முயற்சிக்கு கைமேல் பலனாக இப்போது லட்டு மாதிரி கிடைத்திருக்கிறது இந்த ஜூனியர் உத்தியோகம். பாஸ் பண்ணின கையோடு நண்பனின் சிபாரிசில் அந்த பிரபலமான பெரிய வக்கீலை போய் பார்க்க இதோ மாசம் ஒன்று கூட ஆகவில்லை. அதற்குள் வேலைக்கான நியமன கடிதத்தை நீட்டிவிட்டார். அவருக்கு கீழ் குமாஸ்தாக இருக்கக்கூட கொடுத்து வச்சிருக்கணும்பா. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த வக்கீலிடம்தான் தொழிலை பழகப் போகிறோம் என்று நினைக்கையில் மனசு மகிழ்ச்சியில் குதித்தது. இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும் போல தவிப்பாய் இருந்தது. வீட்டுக்கு போய் புஷ்பா அண்ணியிடம் சொல்லலாமா? அம்மாவும் அண்ணாவும் இருந்தால் அண்ணியோடு பேசக்கூட, ஏன் அவளை பார்க்க கூட முடியாதே. இந்த 11 மணி பகலில் அண்ணன் வீட்டிலா இருப்பான்? நிச்சயமாக இருப்பான். ஒரு வாரமாக அவன்தான் லீவில் இருக்கிறானே. கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே. இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். அண்ணி மட்டும்தான் இந்த செய்தியை கேட்டு நிச்சயமாக சந்தோஷப்படுவாள். அவள் இருக்கும் நிலையில் இது ஒன்றாவது அவளுக்கு மகிழ்ச்சியை தருமோ? ஆட்டோ ஒன்றை பிடித்து ஏறி உட்கார்ந்து கொண்டவன் தெருமுனையிலேயே இறங்கிக் கொண்டான். அருகே இருந்த கடையில் ஒரு பெட்டி நிறைய சோன்பு பிடி வாங்கி கொண்டான். வீட்டை நெருங்கிய போது அடுத்து விட்டு அம்மாள் தயங்கி தயங்கி வாசலில் நின்று எட்டி பார்ப்பதையும் வீட்டுக்குள்ளிலிருந்து தீனமான அழுகை சத்தம் கேட்பதையும் கவனிக்க முடிந்தது. அந்த அம்மாளை சந்தேகமாக பார்க்க இவனை கண்டதும் அவர் சற்று மிரண்டு வந்து, தம்பி புஷ்பாவை என்று ஏதோ சொல்ல ஆரம்பிக்க சப்தம் கேட்டு வெளியே வந்த கனகம்மா, என்ன இது? தம்பிக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு சரியான வம்பு பிடிச்ச ஜென்மமா இருக்கியே. எங்கள் வீட்டில் என்ன நடந்தா உனக்கு என்னடி? உன் வேலையை கவனிப்போ என்று கையை ஆட்டி பேசி அவளை துரத்தினாள். ஒன்றும் புரியாமல் உள்ளே நுழைந்தவன் கண்ணில் சமையலறை வாசப்படி அருகே விழுந்து கிடந்த புஷ்பா பட்டாள். அலங்கோலமாய் ஆடைகள் களைந்து தலையிலிருந்தும் கால்களிலிருந்தும் ரத்தம் கசிய மூடிய கண்களும் லேசான முனகளுமான அழுகையுமாய் படுத்து கிடந்தவளை பார்த்து திடுக்கிட்டாள். செருப்பை அவிழ்த்து விட்டெறிந்து விட்டு அவள் பக்கமாய் ஓடினான். அவனை தொடர்ந்து ஓடிய கனகம்மா, தொடாதே சுதா, தொடாதே அவளை என்று கத்துவதை லட்சியம் பண்ணாமல் புஷ்பாவின் அருகே போய் அவளை தொட்டு உலுக்கினான். அண்ணி அண்ணி. அதற்குள் ஐயோ ஐயோ, சொன்னதை கேட்காம அவளை போய் தொடரானே என்று புலம்பலுடன் முன்னரையின் கோடியில் நின்ற கத்தின கனகம்மா தொடர்ந்து சுதாகரின் அறையினுள் எட்டி பார்த்து, கார்த்தி இங்க பார்ப்பா இந்த அக்கிரமத்தை என்று கூச்சல் போட அறையிலிருந்து நிதானமாக கார்த்திகேயன் வெளிப்பட்டான். இங்கே பார்ப்பா, அவகிட்ட போய் நிற்கிறானே, நான் என்ன செய்வேன்? சுதாகர் பக்கம் திரும்பிய கார்த்திகேயன், அம்மா சொல்றாங்கள, அங்கே ஏன் போற சுதா என சுதாகர் ஆத்திரமாக நிமிர்ந்தான். அட, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் 2 பேர் கைங்கரியும் தானா இது? அண்ணி இப்படி அடிபட்டு கிடக்கிற அளவுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, மரியாதையை சொல்லிடுங்க. பல்லை கடித்து கொண்டே கார்த்திகேயன் 2 அடி முன் வைத்து வந்து நின்றான். என்னடா மிரட்டுற? சொன்னா கேட்கறத விட்டுட்டு இதென்ன வம்பு அனாவசியமா? என்னத்தை கேட்குடு? இப்படி அடிச்சு போட்டிருக்கீங்களே அண்ணி, அதையா? ராஸ்கல், என்ன பேசிக்கிட்டு இருக்க போற? மரியாதையா சொன்னதை கேளு. சுதாகர் அழுத்தமாக பார்த்தான் அண்ணனை. இங்கே விழுந்து கிடக்கிறது உன் பொன்னாண்டின்ற நினைப்பாவது இருக்கா? பலமா அடிபட்டிருக்கு. இப்போ போய் என்ன அடக்கிக்கிட்டு இருக்கியே? உனக்கு பதைப்புடன் போய் வாசக்கதவை மூடிவிட்டு வந்த கனகம்மா சுதாகரின் வார்த்தைகளை கேட்டு கண்களை அகல விரித்தாள். பாத்தியா கார்த்தி என்ன பேச்சு பேசுறான்? நீ பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறியப்பா, போய் அவனை இழுத்துக்கிட்டு வா. அம்மா சொன்னதை சிரமேற்கொண்டு கார்த்திகேயன் சுதாகரை பிடித்திழுத்து நிமிர்த்தினான். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, லட்சியம் பண்ணாம நீ பாட்டுக்கு கேள்வி கேட்கிறியே. தன் தோலை பிடித்திருந்த அவன் கையை சடக்கென்று உதறிய சுதாகர் மறுபடி குனிந்து புஷ்பாவை உழுக்கத் துவங்கினான். அண்ணி, கண்ணை திறந்து பாருங்க, எழுந்திருங்க. இவன் குரலே காதில் விழாத தினசில் அவள் தொடர்ந்து முனகளோடு படுத்து கிடக்க அவளை பிடித்திருந்த பிடியை விட்டு எழுந்தான். அவசரமாய் தன்னறைக்கு போய் அலமாரியிலிருந்து பஞ்சும் தன் வெள்ளை வேட்டி ஒன்றும் எடுத்து வந்தான். சமையலறைக்குள் நுழைந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி எடுத்து மறுபடி புஷ்பாவின் அருகில் வருவதற்குள் புஷ்பாவை சுற்றி விபூதியை தெளித்து வேப்பிலையை பரப்பி விட்டிருந்தாள் கனகம்மாள். ஒரு கணம் தயங்கினவன் என்னம்மா இது என்று கோபத்துடன் கேட்க கார்த்திகேயன் மறுபடி இவன் கையை பற்றி இழுத்தான். எதுவா இருந்தா உனக்கென்ன, அந்தண்டா போ. அவன் பிடியை உதறிவிட்டு நகர்ந்தவனை கனகம்மா வந்து பிடித்து கொண்டாள். தம்பி, அவகிட்ட போகக்கூடாது, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. என்னது? ஆமாம் தம்பி, பேய் தான். அதான் இத்தனை நாள் தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ முத்தி போச்சு. என்ன பேத்துறீங்க? பேயாவது பிசாசாவது? மறுபடியும் கனகாம்பாவை தள்ள பார்க்க
கார்த்திகேயன் வந்து இறுக பிடித்து கொண்டான். இவன்கிட்ட ஏமா விவரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பெரிய மனுஷன் பாருங்க. பேசிக்கொண்டே சுதாகரை தள்ளிவிட உடனே சமாளித்து கொண்ட சுதாகர் மறுபடியும் புஷ்பாவை நோக்கி குனிந்தான். பட்பட்டென்று வாயில் அடித்து கொண்டார் கனகம்மா. ஐயோ, சொன்னதை கேட்க மாட்டேன்றே. அவளை நாம தொடக்கூடாது. அடுத்த தர சாமியாரை வர சொல்லி அவர் விட்டு தான் பேயை ஓட்டச் சொல்லணும். கேளுப்பா, சொன்னா கேளு, அவளை விட்டுடு. எதற்கும் அசியாமல் புஷ்பாவை திருப்பி போட்டு அவள் காயங்களை துடைக்க முயன்றபோது தரையில் பரவியிருந்த இரத்தத்தின் அளவையும் காயங்களின் ஆழத்தையும் உணர முடிந்தது. அவளது முதுகு கீழே கிடந்த துணி உலர்த்தும் கம்பை கண்டதும் உண்மை புரிந்து போயிற்று. இந்த கம்பினாலா அடித்திருக்கிறார்கள்? அப்படி அடிக்கும் அளவுக்கு அவள் செய்த தவறு என்ன? விசுக்கென்று தலையை நிமிர்த்தி கனகாமாவை பார்த்தான். இந்த கம்பாலையா அடிச்சிருக்க? நீ மனுஷியா இல்லை? அவன் முடிக்கும் முன் கார்த்திகேயன் பாய்ச்சலா அருகில் வந்தான். அவகிட்ட போகாதேன்னு சொல்கிறேன். போனதும் இல்லாமல் அனாவசிய கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருக்க. போடா ராஸ்கல், போ அந்தண்ட. சி, கையை விடு. உன் பொண்டாட்டியை இப்படி அடிச்சிருக்காங்க, பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்த? வெக்கமா இல்லை? கனகாமா மறுபடி குறுக்கே வந்தாள். ஐயோ ஐயோ, நான் அடிச்சேன்னு சொல்கிறானே, அடுக்குமா இது? கார்த்தி, நீ ஏன்ப்பா பார்த்துக்கிட்டு நிற்கிற? சொல்லேன்ப்பா. நீ சும்மா இருமா. டே, அம்மா ஒன்றும் அவளை அடிக்கல, நான் தான் அடித்தேன். அதுக்குன்னா இப்போ என்னவா? பாவி, படுபாவி, கொலையே பண்ணிட்டு கூட என்னன்னு கேட்பியா? நிறுத்துடா பேமானி. நீ என்ன அவளுக்கு வக்காலத்து? அவள் செஞ்ச காரியத்துக்கு கொலையே செஞ்சிருப்பேன்னா. அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? என்னவா, பக்கத்து விட்டு அம்மா கிட்ட போய் என் புருஷன் 2ஆம் கல்யாணம் கட்டிக்க போறான்னு ஒப்பாரி வச்சு அழுது தொலைச்சிருக்கா மூதேவி. அந்த அம்மா புருஷன் என்னை பார்த்து எப்படி கேவலமாக பேசிட்டான் தெரியுமா? எல்லாம் இவளால தான். இவள் இன்னும் விட்டு வச்சிருக்கிறதே தப்பு. சுதாகர் குத்தலாய் பார்த்தான். நீ 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிறது மட்டும் கேவலம் இல்லையா? டேய், நீ அளவுக்கு மீறி பேசுகிற. என் சொந்த விஷயத்தில் பற்றி நீ கேட்க வேண்டியதில்லை. எது சொந்த விஷயம்? இதுவா? இப்படி அண்ணியை ரத்த விளாடா அடிச்சு போட்டிருக்கியே, இதா? தடி ராஸ்கல், மறுபடியும் கேள்வி கேட்டுக்கிட்டு இவன் சட்டைக்காலரை பிடித்திழுத்து கன்னத்தில் அரைந்தான் கார்த்திகேயன். பின் அம்மாவின் பக்கம் திரும்பி அந்த மூதேவியை உள்ள இழுத்து போடுமா? கதவை பூட்டி வச்சுட்டா இவன் அவன் பக்கம் போறானான்னு பார்த்துடுவோம். கனகம்மா நின்ற இடத்திலிருந்தே கம்பால் புஷ்பாவை உள்நோக்கி உருட்ட சுதாகர் பொறுமை இழந்தான். அவள் கையில் இருந்த கம்பை பிடுங்கி கொண்டான். நிறுத்துமா, அன்னிக்கிட்ட போனா அப்புறம் இந்த கம்பாலே உன்னை விழுக்க வேண்டி வரும். மீறி ஏதாவது செஞ்சின நேராக போய் போலீஸை கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். நான் ஒரு வக்கீல்ன்றத நினப்பில் வச்சுக்க. இனிமேயும் உங்கள் அக்கிரமங்களை பொறுத்துக்கிட்டு இருக்க என்னால் முடியாது. அன்னைக்கு அந்த லெட்டர் வந்ததுமே உங்களை பற்றி புகார் கொடுத்துருப்பேன். இந்த அண்ணி தடுத்ததால பேசாமல் விட்டேன். அண்ணியை பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, உன்னதாம்மா பேய் பிடிச்சிருக்கு. பணத்தாசை படித்த நீ தான் பேயா அலையிற. அதான் ஒரு பொண்ணு கொண்டு வந்தது பத்தாதுன்னு அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே ஒரு பைத்தியத்தை அவன் தலையில் கட்ட பார்க்கிற. கனகம்மா பேசாமல் விழிக்க கார்த்திகேயன் அவள் துணைக்கு வந்தான். என்னடா பெருசாக மிரட்டி பார்க்குற? என்ன செஞ்சிடுவ? சுதாகர் இலாக்காரமாக பார்த்தான். என்ன செய்வேனா? அண்ணியை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போக போகிறேன். இந்த மாதிரி மிருக ஜென்மங்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றி நிம்மதியாக இருக்க வைக்க போகிறேன். உங்கள் காற்று கூட அவங்க மேலே படாமல் பார்த்துக்க போகிறேன். சி, வாயை மூடு. உனக்கு நாங்கள் தானே சோறு போட வேண்டியிருக்கு. இந்த அழகில் அண்ணியை வேற காப்பாற்ற போறியா? மரியாதையாக அவளை விட்டுட்டு நகரு. எனக்கு ஏன் நீ சோறு போடணும்? இங்கே பார்த்தியா, என்னை வேலைக்கு வர சொல்லி வந்திருக்கிற லெட்டர். சட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்து காட்டி விட்டு மறுபடியும் அதனுள் திணித்து கொண்டான். இனிமே உன்னை ஏன் கேட்கணும்? நான் இந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன், தெரியுதா? 2ஆம் தாரம் கட்டிக்க போறியா நீ? ஒன்று தெரிஞ்சுக்க, நீ எத்தனை பொண்ணை கட்டிக்கிட்டாலும் உன்னால் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. உன்னை வச்சுக்கவும் விடமாட்டா இந்த அம்மா. குழந்தை வேணும்னு தானே இன்னொரு கல்யாணம் கட்டுற. இந்த 13 வருஷத்தில் நீ ஒழுங்காக உன் பொண்டாட்டியை வச்சு குடுத்தனம் பண்ணியிருந்தா இந்நேரத்தில் 4-5 குழந்தைங்க வீடு முழுக்க விளையாடிக்கிட்டு இருக்குமே. ஒரே ஒரு நாளாவது அவங்க கூட ஒழுங்காக பேசியிருப்பியா நீ? இல்லை அவங்கள ஒரு பொண்ணாதான் மதிச்சிருக்கியா? அம்மா நீ இவங்களையே சுற்றிக்கிட்டு இருக்கியே. இவங்க உனக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிற. நவநீதம் சித்தியோட சேர்ந்துக்கிட்டு அந்த பைத்தியக்கார பொண்ணை கட்டி வச்சு அவங்க பணத்தை அனுபவிக்கத்தான் இவங்க திட்டம் போடுறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்க. உனக்கு சொந்தமான பொண்டாட்டியை இப்படி அடித்து உதைச்சு சித்திரவதை பண்ணுறாங்களே, ஒரு நாளாவது உனக்கு உரைச்சுதா? அது இப்போ கூட பார்த்துக்கிட்டே நிற்கிறையே.
அவங்கள காப்பாத்தாம நீ எப்படி இன்னொரு பெண்ணை வச்சு காப்பாற்ற போற? உனக்கெல்லாம் மீசை எதுக்கு? ஆம்பளையா லட்சணமா இருந்து உன்னை நம்பி வந்த பொண்ணை காப்பாத்தாம இப்படி கொலை பண்ண நினைக்கிறியே, உனக்கெல்லாம் ஆம்பளைன்னு பேரா? சீச்சி! மூச்சுடாமல் பேசினவன் சரக்கென்று வேட்டியை கிழித்து தண்ணீரில் நனைத்து புஷ்பாவின் காயங்களை துடைத்தான். அங்கங்கே ரத்தம் ஒழுகும் இடங்களில் பஞ்சை வைத்து இறுக கட்டினான். பின் 4:08 தன் அறையை அடைந்து தன் புஸ்தகங்களையும் துணிகளையும் அவசரமாக எடுத்து பெட்டியில் அடுக்கி கொண்டு வெளியே வந்தான். மரமாதிரி நின்றிருந்த கார்த்திகேயனை பார்த்து கோபம் தீராமல் மறுபடி பேசினான். இப்படி உங்ககிட்ட உதவி வாங்கிக்கிட்டு பேசாம சாதுவா இருந்த பொண்ணை கூட உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியலையே, உனக்கு எதுக்கு கல்யாணமும் கார்த்தியும்? எவ்வளவு அன்பா உன் காலிலே விழுந்து கிடந்தாங்க, இவங்கள போய் இப்படி செஞ்சிட்டிய, உருப்படியா நீ? அண்ணின்றவங்க பெத்த தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. என்னமோ டைலாக் பேசுறேன்னு நினைக்காத, உண்மையிலே இவங்க எனக்கு தாய் தான். தாய்மை உணர்ச்சியே இல்லாத இந்த ராட்சசியை நீ அம்மானு கூப்பிட்டு கொண்டாடுறே, அவங்க கூட பார்க்குறப்போ இந்த அண்ணி எனக்கு தாய்க்கும் மேலேன்னு சொல்லுவேன். நான் போகிறேன் அவங்கள அழைச்சிக்கிட்டு. இனிமே அவங்கள பூ மாதிரி கவனிச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட அவங்க பட்ட பாட்டுக்கு நான் தான் பிராயச்சித்தம் செய்யணும். ஏன், அவங்க விரும்பினா நல்ல மனுஷனா பார்த்து இன்னொரு கல்யாணம் கூட செஞ்சு வைப்பேன் தெரியுமா? அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறத எந்த பிள்ளையும் பார்த்துருக்காது, ஆனால் நான் பார்க்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு நானே கல்யாணம் செஞ்சு வச்சு கண்ணார பார்க்க போகிறேன். வரேன். அவசரமாய் வாசலில் இறங்கி காலியாய் போய்கொண்டிருந்த டாக்ஸி ஒன்றை நிறுத்தி அந்த டிரைவர் உதவியுடன் புஷ்பாவை தூக்கி பின்சீட்டில் கிடத்தி விட்டு மறுபடி உள்ளே வந்தான். இதை பாரு, மறுபடி என்கிட்ட வந்து உங்கள் மிருகத்தனத்தை காட்டி ஏதாச்சும் வம்பு பண்ணின அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இனிமேல் நீ 2ஆம் கல்யாணம் தான் பண்ணிக்கோ, இல்லை எக்கெடுக்கட்டு தான் போ, எனக்கென்ன? அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு சீரழிஞ்சு நாசமாக போ. அதுக்கு முன்னால் நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறத விட்டு அவங்க மாதிரி புடவையை சுத்திக்க வெக்கங்கட்ட ஜென்மம். காரி துப்பி விட்டு திரும்பி கூட பார்க்காமல் படியிறங்கி போய் டாக்ஸியில் ஏறிக்கொண்டு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு ஓட்டுப்பா, இந்த அம்மாவை சேர்க்கணும் என்றவன் நிம்மதியாக சீட்டில் சாய்ந்து கொண்டான். அவன் சொன்ன அத்தனையும் காதில் வாங்கி கொண்டு எதுவும் செய்ய முடியாத கையாளாகத்தனத்துடன் பிரமித்து நின்றிருந்த கார்த்திகேயன் டாக்ஸி புறப்படும் சப்தம் கேட்டு அதிர்ந்தான். உனக்கெல்லாம் மீசை எதுக்கு என்று சுதாகர் கேட்டது திரும்ப திரும்ப காதில் அறைய, முதல் வேளையாய் அதை வலித்து போட்டுவிட வேண்டுமென்ற உந்துதலில் அதை தொட்டு பார்க்க அங்கே மீசைக்கு பதில் ஒரு பெரிய முசுக்கட்டை புசு புசு என்று நெளிகிற மாதிரி தோன்றியது. இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.